கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Once let us go to read book of Exodus chapter 17 and verse 11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். And it came to pass when Moses held up his hand that Israel prevailed, and when he let down his hand, Amalek prevailed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைய மெசேஜ் கைகளை ஏறெடுத்தல். Today's message is about lifting up hands. கைகளை ஏறெடுத்தல் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. Lifting up of hands is one of the important aspects of Christianity. இதை குறித்து நீங்கள் பல செய்திகள் கேட்டிருக்கலாம். You would have heard messages about it. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் இதை குறித்து நம்மோடு இடைபடும்படியாக வாஞ்சிக்கிறார். But this day the Lord wants to deal with us about this once again. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் தங்களுடைய கானான் பயணத்தை துவக்கின பொழுது முதலாவது அவர்களை எதிர்கொண்ட ஒரு சத்துரு எழுப்பப்பட்டான். When the Israelites proceeded their journey out from Egypt and set towards Canaan, the first enemy that they ever encountered in there. முதலாவது ஒரு சத்துரு எழும்பினதாக வேதம் சொல்லுகிறது. And the word of God says they encountered the first enemy. அந்த சத்துருடைய பெயர் அமலேக். And the name of the enemy is Amalek. என்றைக்கு ஒரு மனிதன் இந்த உலக வாழ்விலே இது வேண்டாம் என்று சொல்லி பரலோக பயணத்தை விசுவாச வாழ்க்கையை கிறிஸ்தவ புனித பாதையை துவக்குகிறானோ அன்றைக்கு முதலாவது அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறதான வல்லமை அமலேக்கின் வல்லமை. The first power that riseth up against a man when he says no to this world and starts a spiritual journey is the power of Amalek. அது ஒரு செய்வனையோ மந்திரவாதமோ இல்லாவிட்டால் பில்லி சூனிய சக்தியோ அல்ல. It's not a magical power, it's not an enchantment, it's not a witchcraft. ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலும் உலகத்தில் மற்ற பகுதிகளிலும் எந்த ஒரு காரியம் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் நம்முடைய அறிவு என்ன சொல்லுகிறது, யாரோ நமக்கு விரோதமாய் எதையோ செய்து விட்டார்கள் என்கிற ஒரு மனப்பான்மை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பரவி வருகிறது. Because there is an attitude prevailing among the Christians in their realm that if there is any enemy, if there is any opposition or resistance, it would be the power of witchcraft. யோபுவுக்கு வந்ததான போராட்டம் எந்த செய்வனையோ இல்லாவிட்டால் அவர் அண்ணன் தம்பி மூலமாக வந்ததோ இல்லாவிட்டால் மனைவி வீட்டார் மூலமாய் வந்ததோ அல்ல. The power that rose up against Job was not because of the witchcraft or because of the powers risen up against him through his brothers or wife. ஆனால் அதே நேரத்தில் மந்திரவாதங்கள் இல்லை, பில்லி சூனியங்கள் இல்லை என்று நான் பிரசங்கம் பண்ணுவதில்லை. At the same time I am not going to preach there is no witchcraft and that there is no enchantment. கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது அதை குறித்த பிரசங்கங்கள் பண்ணலாம். When the Lord permits I will even preach about that. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். But understand one fact. எப்பொழுது நீங்கள் வேதத்தை கையில் எடுக்கிறீர்களோ அப்பொழுது வேதத்துக்கு புறம்பான ஒரு சக்தி உண்டு, அது உங்களுக்கு விரோதமாய் எழும்பும். The time you take up the Bible in your hands, there are powers against this Bible which will rise up against you. இந்த பிசாசின் தாக்குதலுடைய ரேஷியோ எப்படி இருக்கும்? And then the attack of the enemy's ratio will be, how will it be? எந்த விதத்துல அந்த அவனுடைய வல்லமை வித்தியாசமான விதங்களில் கோணங்களில் நம்மை மோதுகிறது? And in what different angles will the power of an enemy attack us? உன்னுடைய அழைப்பை பொறுத்து, It all depends on your calling. உன்னுடைய அபிஷேகத்தை பொறுத்து, It depends on your anointing. உனக்கு கிடைத்த நீ பண்ணின பொருத்தனையை பொறுத்து, It depends on the vow that you made. உனக்கு கிடைத்த வெளிச்சத்தை பொறுத்து, It depends on the light you get, உனக்கு கிடைத்த வாக்குத்தத்தத்தை பொறுத்து, on the promise you have received. தேவன் உன்னை ஆசீர்வதித்ததை பொறுத்து தான் உனக்கு அந்த சத்துருவுடைய தாக்கம் வித்தியாசமானதாக இருக்கும். And the power of the enemy will differ upon you depending on the blessings of the Lord. இங்கே இவர்கள் கானான் பயணத்தை தொடங்குகிறார்கள். Here they set towards Canaan. சரியாக சொன்னால் அவர்கள் செங்கடலை கடந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். At the right sense they have crossed the Red Sea. செங்கடலை அவர்கள் கடந்தபடினால் Because they have crossed the Red Sea. அந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு இந்த வல்லமை எதிராக வருகிறது. From that very same moment this power rose up against them. செங்கடலை கடப்பது என்பது ஞானஸ்நானத்தை காண்பிக்கிறது. Crossing the Red Sea shows water baptism. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Turning to 1 Corinthians chapter 10. அங்கே சொல்லி இருக்கிறது, சமுத்திரத்தினால் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். They it is said they all were baptized in the sea. 2ஆம் வசனம் Verse 2. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அப்பொழுதுதான் இவனுக்கு போராட்டங்கள் தொடங்குகிறது. The day a man takes water baptism his conflict begins. அப்ப ஞானஸ்நானம் எடுக்காமலே போயிட்டே இருக்கலாமா? அப்படி ஒரு சிலர் போயிட்டே இருக்காங்க. Does it then mean that we should continue without water baptism? அது தவறு. That is wrong.
இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது ஆவியானவரால் சோதிக்கப்படும்படியாக அவர் வனாந்தரத்திலே அவர் கொண்டு போய் விடப்பட்டார். Our Jesus Christ was also water baptized. When he came up ashore, he was taken by the Spirit of God into the wilderness to be tempted by the devil. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this word do we understand? எப்பொழுது நாம் சத்தியத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோமோ அப்பொழுது பல வல்லமைகள் நமக்கு விரோதமாய் எழும்பும். பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. The time when we yield ourselves to the truth, various powers will rise up against us, and ye are not ignorant of the devil's devices. எந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாய் எழும்புகிறது தான் இந்த அமலேக்கிய சக்திகள். And this power of Amalek rises up against any man. அமலேக்கினுடைய முக்கியமான பகுதி என்ன? What is the one of the important aspect of Amalek? இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறிக்கிறது தான் அவனுடைய வேலை. It is his work to stop the way of Israelites, பயணத்தை தடுப்பது. to stop their journey. நீ அந்த எருசலேமுக்கு போக கூடாது. You should not go to நீ Jerusalem. அந்த சீயோனுக்கு போக கூடாது. You should not head on to Zion. நீ அந்த பரம கானானுக்கு போக கூடாது. You should not reach heavenly Canaan. உனக்கு இருக்கிற இலக்கை நீ அடைந்து விட கூடாது. You should not reach your goal. உனக்கு உரிய பரிசை நீ பெற்றுக்கொள்ள கூடாது. You should not attain your prize. முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த அமலேக்கினுடைய சக்தியை குறித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். In 1 Samuel chapter 15 verse 2 we see about the word of the Lord about this Amalek. என் ஜனத்தை வழிமறித்த செய்கையை நான் மனதில் வைத்திருக்கிறேன். I remember how he laid wait for my people in the way. உன்னுடைய வழிகளில் மறிக்கிற ஒரு சக்தி இருக்குமானால் அந்த சக்தி அமலேக்கின் சக்தி. If there is a power which will hinder your way, that is the power of Amalek. அடுத்ததாக என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Nextly turning to Numbers chapter 13. 29ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? What is it said in verse இந்த 21? அமலேக்கியன் தென்புறத்தில் வாசம் பண்ணுபவன். 29 he dwells in the south. அவன் தென்புறத்தில் வாசம் பண்ணக்கூடியவன். They are the ones who dwell in the south. தென்புறம் என்பது வனாந்தர பகுதியை காண்பிக்கிறது. South shows the path of wilderness. அது ஒரு வெறுமையான ஒரு பகுதி. It's a desolate place. சங்கீதம் 75:6 படி பார்க்கும் பொழுது According to Psalm 75:6. வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says promotion does not come in the way of the wilderness. இந்த அமலேக்கியன் என்று சொன்னால் ஜெயம் வராத ஒரு சக்தி. Therefore this Amalek is a power which will not bring us victory. இல்லாவிட்டால் ஜெயத்தை பெறவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி. Or the power which hinders us from getting the victory. ஜெயம் தான் நம்முடைய இலக்கு. Victory is our target. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான் மகிமையிலே போய் இணைய முடியும். He that overcometh will be inheriting the glory. இந்த ஜெயத்துக்கு விரோதமான சக்தி தான் இந்த அமலேக்கிய வல்லமைகள். Therefore this power of Amalek is against the power of victory. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது In another sense. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Genesis chapter 36 verse 12. வரும்போது பைபிள் கொண்டு வரணும். When you come, bring the டைரி Bible. கொண்டு வரணும். Bring your diary. எழுதணும். Write it down. உட்கார்ந்து நோட் பண்ணணும். Note it down. இது நான் காலேஜ் நடத்துற மாதிரி நீங்க அந்த மாப்பிள்ளை பெஞ்சில உட்கார்ந்த மாதிரி ஒரு சிலர்லாம் உட்கார்ந்திருப்பாங்க. மாப்பிள்ளை பெஞ்சினா கடைசியில் அப்படியே உட்கார்ந்திருப்பான். அவன் அப்படியே போதையில உட்கார்ந்திருப்பான். அப்படியே அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்க வந்தா இதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வரணும். பைபிள் கொண்டு வரணும், டைரி கொண்டு வரணும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கண்ணை மூட சொல்லிக் கொடுக்கணும், முழங்கால் போட சொல்லிக் கொடுக்கணும், ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வேற என்னெல்லாமோ சொல்லிக் கொடுக்குறோம். When you come to the faith home, don't be seated as in the last bench of the college, but you need to teach your children to close your eyes to pray and things like that. பைபிள் எல்லாம் நான் வாங்கி தரேன். If you don't have Bible, I will get one for you. டைரி வேணும்னாலும் நான் வாங்கி தரேன். You want a diary, I will get it for you. கேட்பது ஒரு பகுதி, எழுதுவது மற்றொரு பகுதி. Hearing is one aspect, writing is another. நான் சென்னை எம்ஜிஆர் நகர்ல ஊழியம் செய்தேன். I ministered in MGR Nagar Faith Home at Chennai, அங்க ஒரு விசுவாசி உண்டு. where there was a believer. அவர் ஏற்கனவே நாகாலாந்துல கலெக்டரா இருந்தவர். He was already a collector in Nagaland. ஐஏஎஸ் அவர் பொன்ராஜ் அவர் பெயர். His name is Ponraj IAS. அவரும் சண்டே ஸ்கூல் டீச்சர் தான். And he was a Sunday school teacher. நான் இருக்கும்போது அவர் FCIல சவுத் ஜோனுக்கு மேனேஜரா 4 ஸ்டேட்டுக்கு மேனேஜரா இருந்தார். When I was there, he was a manager for 4 states in FCI. நல்ல போஸ்டிங். A good post. ஆனா எங்க சுத்தினாலும் சரி சண்டே அவர் சண்டே ஸ்கூல் எடுக்கிறதுக்கு வந்துருவாரு. But wherever he goes, he'll come there on Sunday to take the Sunday class. அவர் தான் 11th எடுப்பாரு. And he will take the 11th standard. சும்மா அந்த ஜெராக்ஸ் எடுத்து கையில கொடுக்கிற பாலிசியே கிடையாது. He never has the policy of taking the Xerox copies. டிக்டேட் பண்ணுவாரு.
but he will read it. அவர் டிக்டேட் பண்ணும்போது பையங்களோ பொண்ணோ எழுதணும். When he dictates, the children should write it down. அது அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். And he is very strict about it. IAS பிராக்டிஸ்ல அகாடமில இது ஒரு பிராக்டிஸா வச்சிருக்கார். He does it as a practice of the IAS. கேட்பது ஒரு பகுதியில உள்ள போய்டும். Hearing is one aspect. ரிட்டன் பண்ணும்போது இரண்டாவது ஒரு பகுதி உள்ள போகுது. Writing down another aspect will get into our heart. அதுபோல நாமும் கேட்பது ஒரு பகுதி, எழுதும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதிகிறது. So is it for us. Hearing is one aspect. When you write it down, it will deeply embed in இத it. வீட்ல போய் அசை போட்டுட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு. If you go home and chew it, then you will be successful. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது Thirdly, we see இந்த அமலேக்க சக்தி என்றால் ஆதியாகமம் 36:12 பார்க்கும் பொழுது Genesis 36:12. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? இவன் ஏசாவினுடைய பேரன். He was the grandson of Esau. எப்படி இருக்கும்னு பாருங்க. Just look at it. ஏசா ஒரு காலத்துல யாக்கோபுடைய பையன். Esau was once Jacob's son. ஈசாக்கினுடைய பையன். Was Isaac's son. யாக்கோபுடைய சகோதரன். That is Jacob's brother. ஆனா என்ன நடந்தது? But what happened? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை வழிமறிக்கிறது இவனுடைய சந்ததி தான் வந்து மறிக்கிறது. It is from his generation there came the power to hinder the way of Israel. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? ஒரு பகுதியில் அவன் ஏசாவின் சந்ததி. On one hand he is of the generation of சேஷ்ட புத்திர Esau. பாகத்தை அலட்சியம் பண்ணுகிற ஒரு ஆவி. The spirit of despising birthright. சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து கவலையற்ற இருக்கிற ஒரு ஆவி. The spirit which ignores birthright. அபிஷேகத்தை பத்தி கவலை இருக்காது. No worry about தேவ anointing. சமூகத்தை குறித்து கவலை No இருக்காது. worry about presence of God. ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பாரம் இருக்காது. Does not burden about the things of the Lord. விசுவாசத்தை குறித்து கவலை இருக்காது. Does not worry about faith. தெய்வீகத்தை குறித்து அறிவு இருக்காது. No knowledge about divinity. இப்படிப்பட்ட பல போராட்டங்களை உண்டு பண்ணக்கூடியதுதான் இந்த ஏசாவினுடைய சந்ததியினுடைய அமலேக்கினுடைய ஆவி. This is the spirit of Amalek which comes out of the generation of Esau. இன்னும் சொல்ல போனால் Yet more to say, ஏசாவினுடைய மகனுடைய மறுமனையாட்டியினுடைய பிள்ளை. and he was the son of the concubine of Esau's son. இந்த வைப்பாட்டி கீப்பர் இரண்டாவது மூணாவது இதெல்லாமே அமலுடைய ஆவி. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும்னா இந்த ஆவி உங்களோடு போராடுது, அது உங்களை மேற்கொண்டுருச்சுன்னு அர்த்தம். These concubines and things like that, they are all the spirit of Amalek. If it has taken place in your life, then you are overtaken by the spirit of Amalek. அப்படிப்பட்ட ஆவிகள் யாருக்காவது இருந்தா தயவு செய்து இன்னைக்கு அதை நீங்க ஒன்னு கலத்தி விடுறதுக்கு பாருங்க, ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுங்க. இதை வச்சுட்டு கடைசியில நீங்க வந்து நித்திய ஜீவனை விட்டுருவீங்க. If any of you is attacked by the spirit of Amalek, please try to get rid of the spirit or try to settle your life. தயவு செய்து அப்படிப்பட்ட யாரும் இங்க இருக்க கூடாது. Such ones should never be here. இரண்டாவது மனைவி, இரண்டாவது புருஷன், இந்த சமாரியா ஸ்திரீகள் எல்லாம் வந்துடலாம், வர்றது தவறு கிடையாது. வந்தா அன்னைக்கு இயேசு சொன்னது மாதிரி விட்டுறணும். The people like the Samaritan woman with their second wife, second husband, it's good you come here, but you have to leave them off. இத வச்சுக்கிட்டே நீ இந்த பயணத்துல ஏமாத்திட்டு போகணும்னு யோசிக்க கூடாது. With them along with you, never try to cheat on your journey. ஒரு சிலர் அப்படி யோசிக்கிறாங்க. Something like that. உடனே சொல்லுவாங்க சாலமோன்னு சொல்லுவாங்க. சாலமோன் பரலோகத்துக்கு போகாத ஒரு ஆள். Soon they compare themselves to Solomon who never will go to heaven. விசுவாச வீரர் பட்டியல்ல இல்லாத ஒரு ஆள். அவன் கூட நீ போனீனா உனக்கு அதே லிஸ்ட் தான். He is not at all in the list of the heroes of faith and you also will be the same. ஆத்தும ஆதாயம் பண்ண போறேன், சுவிசேஷ ஊழியம் சொல்ல போய் செய்ய போறேன், உதவி செய்ய போறேன், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் லைன் கொடுக்க கூடாது. You go to evangelize and you go to with the burden of soul, finally don't come with something else. இது எல்லாமே ஏசாவினுடைய வல்லம வம்சவழியினுடைய ஆவி. அது உனக்குள்ள வரவே கூடாது. These are all the spirits of the generation of Esau which should never creep in you. இவைகள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு விரோதமான சக்திகள். These are the powers against eternal life. இன்னும் சரியா சொல்லப்போனால் Yet more clearly, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல Exodus chapter 17 and verse 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமான வல்லமை. The hand of Amalek is a power against the throne of God. இது தலைமுறை தலைமுறையாக போராடும் சக்தி. And this is a power which will work from generation to generation. அமலேக்கினுடைய சரியான தன்மை என்னன்னா சிங்காசனத்துக்கு இவன் போக கூடாது. The right attitude of this Amalek is the people should not get to the throne. நம்முடைய இலக்கு பரலோகம் அல்ல. Our target is not heaven. பரலோகம் அல்ல. It's not just நல்லா heaven. கவனிங்க. Listen carefully. பெந்தேகோஸ்தேக்காரனுடைய இலக்கு பரலோகத்தின் ஒரு மூலை அல்ல. Target of the Pentecostalist is not a corner of heaven. அவன் ஜெயித்து இயேசுவோடு கூட சிங்காசனத்துல உட்கார வேண்டும். He has to overcome and be seated with Jesus on the throne. நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல
ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்தல் 3:21 ஆவியானவர் பேசுகிறார். Book of Revelation, chapter 3, verse 21, the Spirit of God speaks, saying, He that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father. ஒரு தேவனுடைய பிள்ளை சிங்காசனத்துக்குரியவன். A child of God is meant for the throne. உனக்கு புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உனக்கு தேவையில்லை. You never need the new heaven and new earth. அதெல்லாம் பிரைமரி கிளாஸ்ல உள்ளது. That's just primary classes. நாம அதெல்லாம் தாண்டி வந்து But கொண்டிருக்கிறோம். we have crossed all that. சிங்காசனத்துக்கு விரோதமானதான் இந்த அமலேக்கின் சக்தி போராடுகிறது. This power of Amalek attacks against the throne. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது In another sense, 2 சாமுவேல் 1 அதிகாரத்துல turning to 2 Samuel chapter 1, 8, 9, 10 வசனங்களை பார்க்கும் பொழுது verses 8, 9 and 10. அபிஷேகம் பெற்ற சவுலை கொன்றது இந்த அமலேக்கியன். It is the Amalekite who killed the anointed Saul. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக இந்த சக்தி மாம்சத்தின் வல்லமை போராடிக்கொண்டே இருக்கும். This is the power of flesh which attacks the anointed people of God. இதைத்தான் கலாத்தியர் 5 அதிகாரத்துல பவுல் பேசும் பொழுது About this Saint Paul says in Galatians 5, 17 வசனம் என்ன சொல்லுகிறது? what does verse 17 say? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது போராடுகிறது. The flesh lusteth against the spirit and the spirit against the flesh. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவனுக்கு இந்த மாம்சம் நம்முடைய ஜீவியத்திலே போராடிக்கொண்டே இருக்கும். For a child of God, this flesh will ever work or conflict in our life. பாருங்க, ஒரே ஆவிக்கு எத்தனை விதமான டிசைன்ல டைமென்ஷன்ல அந்த வல்லமை போராடுகிறது என்பதை நீங்கள் பாருங்க. See how this one and same spirit works in different dimensions. ஒன்று அவனுடைய பயணத்தை குறுக்கே மறிப்பது. One lays wait in the way. இரண்டாவது அவனுக்கு ஜெயம் வரக்கூடாது என்பதிலே தீவிரமாய் போராடுவது. Two works mightily that we may not have the victory. மூன்றாவது அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்ததான ஒரு அலட்சியத்தை உண்டு பண்ணுவது. Three, a despisement towards the birthright. நாலாவது அவன் சிங்காசனத்துக்கு போகக்கூடாது என்பதிலே கவனமாய் போராடுவது. Four, working attentively that they may not get to the throne. அடுத்து அபிஷேகம் பெற்றவனை கொல்லணும். And five, to kill the anointed. அதுதான் அவனுடைய ஒரு டார்கெட். This is the spirit's target. ஏனென்றால் அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லுகிறவன் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட்டவன். Because a man who is anointed, his name is written in the Lamb's book of life. அவன் ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு தகுதியாக அவனை தேவன் நியமித்து விட்டார். And the Lord has appointed him worthy for a high place. ஆனா அவன் போய் அதுல சேரக்கூடாது என்பதுதான் இவனுடைய திட்டம். But the plan of this spirit is that he might not reach there. உண்மையான சம்பவம் என்ன? What is the true thing? இந்த அமலேக்கியனை அழிக்கும்படியாகத்தான் சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணினார். The Lord had anointed Saul to destroy this Amalekite. ஆனால் இந்த அமலேக்கியனை அவன் அழிக்கவில்லை. But he spared the Amalekites. ஆனபடியால் என்ன நடந்தது? Therefore what happened? அதே அமலேக்கியன் கையில இந்த சவுல் சாகும்படியாக தேவன் அனுமதித்தார். The Lord permitted that this same Saul be killed by the same Amalekite. அபிஷேகத்தின் மூலமாய் நீ மேற்கொள்ள வேண்டிய வல்லமைகளை நீ மேற்கொள்ளாவிட்டால் அந்த வல்லமைகள் ஒரு நாள் நிச்சயமாக இந்த பூமியிலேயே உன்னை மேற்கொண்டு விடும். If you don't overcome the powers that you ought to through your anointing, one day that power will overtake you. பைபிள் டிக்ஷனரியில அமலேக்கியன்னா என்ன அர்த்தம் சொல்லி இருக்கிறது? What is the meaning of the word Amalek in the Bible dictionary? அமலேக்கியன் சொன்னா யுத்தப்பிரியன். Amalek means the one who is pleased in war. அவனுக்கு ஒரு சண்டை போடுற ஒரு ரெஸ்லிங் ஸ்பிரிட். He has a wrestling spirit. அவன் சும்மா இருந்தா கூட மனைவியை அடிச்சு போடுவான். Even if he sits simply, he will beat his wife. சும்மா இருந்தா கூட பிள்ளைகளை பிடிச்சு அடிச்சு போடுவான். He beats his children. அப்படிதானே? அது ஒரு ஸ்பிரிட். That is a spirit. அவங்களுக்கு யாரையாவது அடிக்கணும். They want to beat someone. எதையாவது ஒன்னு பண்ணணும். Do something. அந்த ரத்தத்தை பார்க்கணும். And see the blood. ஒருத்தனை அழ வச்சு வேடிக்கை பார்க்கணும். And they want to see one crying and look at it. சாடிஸ்ட் ஸ்பிரிட் இல்ல சைக்கோ ஸ்பிரிட் அது. They have the spirit of psycho. மத்தவங்களை துக்கப்படுத்தி அதுல சந்தோஷப்படுது. Grieving others and rejoicing in it. மத்தவங்களை அடிச்சு அதுல சந்தோஷப்படுது. Beating others, rejoicing in it. ஒரு சகோதரி, ஒரு அருமையான சகோதரி, அவங்களுக்கு ஒரு புருஷன். There was a good sister who had a husband. அந்த புருஷன் இவங்களை பிடிச்சு அடிக்கிறது. The husband would beat her up. ரத்தம் வடிஞ்சா பூனையை பிடிச்சிட்டு வந்து அதை குடிக்க வைக்கிறது. When the blood oozes out, he makes a cat to drink it. இப்படி எல்லாம் இருக்காங்க. There are people like that. என்ன நடந்தது? What happened? ஆனா அந்த அம்மா எப்படி ஆளுன்னு தெரியுமா? You know what kind of woman is that mother? இவ்வளவு என்னைய கொடுமையா நடத்திட்டான், ஆனா இந்த ஆளை நீங்க பழி வாங்க கூடாது. And the mother prayed saying, Lord, he treated me so harshly, but you should not take revenge on that man. இவரை எப்படியாவது நீர் ரட்சிக்கணும். Instead, somehow save my husband. நம்மால அப்படியே யாராவது ஜெபிக்கிறீங்களா? And do our people pray like that? ஆண்டவரே, இந்த முள்ளை இன்றைக்கு புடுங்கி போட்டால் கூட நான் ஒரு நாள் அழுது விட்டு விடுவேன். We only pray saying, Lord, if you would pluck up this thorn today, I will cry for one day and leave it. இன்னைக்கு போற ஆள் திரும்பியே வரக்கூடாது. And this man who goes should never return. ஏன்னா அவங்க பண்ற சேட்டை
அப்படி இருக்கு. Because they are so mischievous. ஆனா அந்த சகோதரி ஜெபிச்சாங்க. But that sister prayed. என்ன நடந்தது? What happened? மரிக்கும் பொழுது அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டு மரிச்சான். The day brother died, he was saved. சரி, அவன் ரட்சிக்கப்படாத ஆளு, நீ ரட்சிக்கப்பட்ட ஆளே நீ இப்படி இருந்தா உன்னை என்ன பண்றது? உனக்கு வந்து இரக்கம் கிடையாது, நியாய தீர்ப்பு தான். If you the saved man of God itself is doing that, then you will have no mercy but அறியாமையுள்ள judgment. காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். At times of ignorance, God winks ஆனா us. அறிந்தும் செய்கிறவனுக்கு அநேக அடிகள் உண்டு என்று லூக்கா பேசுகிறார். But he that knoweth and doeth things, he has beaten with many stripes. உங்களுக்குள் யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் உண்டாகிறது என்று யாக்கோபு 4:1 கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறார். In James 4:1, the question is asked, how come wars and fightings among you? உங்கள் அவயவங்களில் போராடுகிற போர் செய்கிற இச்சைகள். Is it not because of the lust that war in your members? அது என்ன இச்சை? What may lust? சண்டை போடுறது ஒரு இச்சையா? That war is a lust. வாசியுங்கள். Read. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஒரு பையன் யூத் மீட்டிங்ல எல்லாரும் ஆவியில் அணிஞ்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் இவன் மேல ஆவியில் அணிஞ்சு விழுந்துட்டான்னு சொல்லி அவனை அடிச்சு துவைச்சிட்டான். When they were in the youth meeting getting filled in the spirit, because someone fell on this boy bear him up. அவனை எல்லாரும் பிடிச்சு அடிச்சு அவனை வெளியே இழுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. And finally all people tried to beat this boy up. அவன் மிருகம் மாதிரி மாறிட்டான். But he turned to be a beast. அவனை அடிக்கலாம் முடியல. They could not beat him up. எங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. We had a station. அங்க கொண்டு வந்துருவாங்க அவனை. And they used to bring him there. Any problem main gateல ஒரு ஸ்டேஷன் இருக்கும். And there will be a station in the main gate where any problem can be brought. அங்க வந்து சரியான ட்ரீட்மென்ட் கொடுப்பாங்க. There we would give them the right treatment. அப்ப அந்த இடத்துக்கு அவனை கொண்டு வந்தாச்சு. They brought the boy there. அவன் அங்க வந்தும் கூட அந்த வேகம் குறையாம full ஸ்பீட்ல நிக்கறான். Even there he was in full swing. நான் யோசிச்சேன், இவன் யாரு இப்படி ஒரு வித்தியாசம் மிருகம் மாதிரி வந்து நிக்கறான்? I just thought, why is this boy like a beast? இவனை இப்ப அடிச்சு பிரயோஜனம் இல்ல. And you have to beat him and send him. அவனை அடிக்கிறது ஒரு நிமிஷம் கூட ஆகாது. There would not be even a minute to beat him up. எந்த மிருகத்தையும் அடிச்சிடலாம். You can beat him with any beast. ஆனா அவன் வித்தியாசமா நின்னுட்டு இருந்தான். But he was standing different. நான் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். I talked with him for some time. ஏன் இப்படி செஞ்சேன்? Why did he do that? அவன் கொஞ்ச நேரம் அப்படி நியாயம் பேசிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிட்டான். He justified for some time and then was put off. ஏன்னா அவனுக்கு உள்ள போக முடியாது, அதுக்கு அனுமதி கிடையாது. Because he had no more permission to go to get in. ஒன்னு அவன் ஊருக்கு போகணும். ஸ்டேட் அவன் எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தானோ அந்த ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் போகணும். Either he should return to his own place. அதுக்கு பிறகு கேம்ப்ல அவனுக்கு வந்து அலௌட் கிடையாது. And or else after that he is not allowed in the camp. நான் உள்ள போறேன் அப்படினா. He said, I am going in. இந்த இதுல இருந்து வெளிய தான் சீட், இனிமே எங்க கிடையாது. உள்ள உனக்கு அனுமதி இல்ல. From here you can only be allowed out and not in. அவன் அதை எதிர்பார்க்கல. He did not expect it. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தான். He waited for some time. திருப்பி நார்மலுக்கு வந்துட்டான். Again he came to the normal. நார்மலுக்கு வந்துட்ட உடனே When he came like that, என் கையை பாருங்க, look at my hand, என் காலை பாருங்க, look at my hand. அப்படின்னா பார்த்தா எல்லாமே தழும்புகள். It was full of stripes. உடம்பெல்லாம் தழும்பு. All his body full of stripes. நான் சொன்னேன், எல்லாரும் உன்னை போட்டு அடிச்சு இழுத்துருக்காங்களா யாராவதுன்னு கேட்டேன். I asked him, did anybody beat you up hard? அவன் சொன்னான், அப்படி இல்ல. He said, it's not like that. நான் ஒரே பையன். I am my only son. நல்ல வசதி இருக்கு. A well-to-do ஆனா family. எனக்கு கோபம் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுல எனக்கு வரும். But I will have an uncontrollable anger. நான் சொன்னதை எங்க அம்மாவோ அப்பாவோ கேட்கல. வீட்டில் இருக்கிற கம்பி ஜன்னல் கிண்ணல் எல்லாத்தையும் அடிச்சு ஒட்டச்சு கை கீழே கிழிச்சு ரத்த குறையாயிரும். ஏன்னா அவங்களை அடிக்க முடியாது. அந்த கோபம் முழுசு எங்க செலுத்தணும், எதிலையாவது உள்ள செலுத்தணும். எனக்கு அப்படி ஒரு ஸ்பிரிட். If my father and mother would not hear what I say, I would injure myself. இது யூத் கேம்ப்ல போனா உனக்கு சரியாகும்டான்னு சொல்லி அனுப்புனாங்க. இங்க வந்து நானும் சரியாகுமான்னு பார்த்தா ஒருத்தன் வந்து என்னைய இடிச்சு கூப்பர் தள்ளி விட்டான். And they sent me here saying you will be made right in the youth camp, but here one person did push me down. நானே எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது பவர் கிடைக்குமா, ஏதோ ஸ்பிரிட்னு சொன்னாங்க, ஹோலி ஸ்பிரிட், அது கிடைக்கணும். நான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கிறேன். இவன் என்னை நிக்க கூட விட மாட்டேங்கிறான். டம்மு டம்மு டம்முன்னு போட்டு இடிச்சு என்னை ஓரம் கட்டிட்டான். அது பிறகு அவனை அடிச்ச பிறகு எனக்கு ஆஃப் ஆனான். I am already come here from a different state to be endued with the Holy Spirit to put off this spirit, but this boy was pushing me hard. நீங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? Is any of you like this? இந்த கூட்டத்தோட அந்த ஆவி போகுதான்னு பாப்போம். Let us see whether the spirit is leaving you this எதையாவது time. உடைக்கிற ஸ்பிரிட், The spirit of breaking மனைவியை things, போட்டு அடிக்கிற the ஸ்பிரிட், spirit of beating up the wife, புருஷனை அடிக்கிற the ஸ்பிரிட், spirit of beating up husband, இல்லாவிட்டா மத்தவங்களை அடிக்கிற ஸ்பிரிட், or the spirit of beating இது others. ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான். This is an evil spirit. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற ஒரு
இச்சை. இன்னும் நீ உன்னையே சிலுவையில அறையல, அதுதான் விஷயம். This is the lust that warreth in your members, and you are not yet crucified. உனக்கு ஞானசானம் கொடுத்திருக்க கூடாது. And you should not have been given water baptism. மனம் திரும்பின பிறகு தான் எது கொடுக்கணும்? ஞானசானம் உனக்கு கொடுத்திருக்கணும். Only after repentance water baptism should be given. அதனால தான் ஞானசானம் எடுத்தவங்க யாராவது இப்படி தப்பு செஞ்சா நம்ம என்ன சொல்றோம்? ராபோஜனம் எடுக்காதன்னு சொல்றோம். That is why if anyone who is water baptized commits some sin, they are not giving the Lord's table. இல்ல நான் அப்படித்தான் எடுப்பேன், அப்படித்தான் அடிப்பேன் அப்படிங்கும்போது தான் உனக்கு வியாதி, பலவீனம், சாவு வரைக்கும் நீ போயிடுற. But when you continue to say I will do like that, then finally you go even to death. அந்த பைபிள் டிக்ஷனரியில அடுத்து சொல்லி இருக்கிறது அபகரிக்கும் ஆவி. In that Bible dictionary it is said the spirit of capturing, மற்றவங்கள்ட்ட இருந்து பறித்துக் கொள்வது. the spirit of snatching things from others. இதுதான் அமலேக்குடைய ஸ்பிரிட். This is the spirit of Amalek. சொத்தை எடுத்துக்கிறது, capturing their property, வீட்டை எடுத்துக்கிறது, taking their house, நகையை எடுத்துக்கிறது, taking their jewels, பணத்தை எடுத்துக்கிறது, taking their money, மத்தவங்க பொருளை, சாரி என்னென்ன கிடைக்குதோ எடுத்துக்குவான். taking the materials of others. இந்த அபகரிக்கிற மத்தவனுடைய இதை அபகரிக்கிறது அமலேக்கினுடைய ஒரு ஸ்பிரிட். This spirit of snatching the things of others, it is the spirit of Amalek. இன்னும் அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ரெண்டு அர்த்தம் இருக்கும். ஆனா அமலேக்குக்கு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கு. But the spirit of Amalek is given a long list. அடுத்த பேர் என்ன, அடுத்த அர்த்தம் என்னன்னா தீமையை பயன்படுத்தும் வல்லமை. The next meaning of this Amalek is the spirit that makes use of the evil. அவங்க நன்மையை உபயோகமே படுத்த மாட்டாங்க. They will never make use of the good. அந்த அமலேக்கினுடைய ஸ்பிரிட் ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுனா அவன் செயல்படுத்துறது எப்படின்னா தீமையை தான் வச்சு யூஸ் பண்ணுவான். If a man is overtaken by the spirit of Amalek, he will only use the evil. இந்த ஸ்பிரிட் இப்போ ஜனத்தோடு அன்றைக்கல்ல இன்றைக்கும் போராடுகிறது. This spirit not only in that day, even today it strives. இந்த ஒரு போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் செங்கடல்ல இருந்து வெளியே வந்த உடனே இவங்களுக்கு வந்த போராட்டம். It is this conflict, the first conflict which the Israelites faced after crossing the Red Sea. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்ன பண்ண சண்டை போட்டு பழக்கம் கிடையாது. The people of Israel were not habituated for wars. இவன் பிறந்ததிலிருந்து இருந்து செங்கல் அறுத்தவன். They were just drawing bricks. செங்கல் சுமந்தவன். The one who bore bricks. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே குலத்தொழிலே இதுதான், செங்கல் அறுப்பதுதான். The occupation of the people of Israel in Egypt was to make bricks. தமிழ்ல சொல்லுவான் சீரழிஞ்சவன் தான் என்ன செய்வான்? செங்கல் சுமப்பான். In Tamil they used to say only the one who is disorderly will break bricks. ஒரு சீரழிந்த வாழ்க்கையில போய் கொண்டிருந்த ஜனங்களுக்கு இப்ப விடுதலை கிடைச்சிருக்கு. விடுதலை கிடைச்சா இவங்களை ஃபர்ஸ்ட்லயே அவன் ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். So these people who were in a desolate life now got a deliverance, and now Satan hinders them. நான் சொன்ன இப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? Such kind of conflicts which I said now of, how many of you have that? ஒருவேளை உங்களுக்கு உள்ள இருந்து போராடலாம், இல்லாட்ட வெளியரங்கமாக உங்களோடு மோதலாம். Maybe this power strives from outside or from within you. இது ஒரு அமலேக்கிய சக்தி. This is a power of Amalek. இந்த அமலேக்க சக்தி வந்த பொழுது இப்ப ஃபர்ஸ்ட் யுத்தம் தொடங்குது. When the power of Amalek came in, first wars began. இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். This life of faith is a battlefield. இதுல நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இருக்க கூடாது. Our weapons of warfare should not be carnal. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவையாக மாறும் பொழுது நாம் தோற்று போய் விடுவோம். When it becomes carnal, we fail in our life. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 10 3-4 verses 3 and 4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. For though we walk in the flesh, we do not war after the flesh, for the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி யுத்தத்திலே ஜெயிக்கிறார்கள், தோற்கிறார்கள். Here we see how they prevail and how they fail in the battle. வெளியரங்கமாக ஒரு பகுதியில யோசுவா யுத்தகளத்துல நிக்கறான், தேவ ஜனத்தோடு நிக்கறான். Outwardly at one point Joshua was in the battlefield along with the people. இவங்களுடைய யுத்த ஆயுதங்களினாலயோ இல்லாவிட்டால் இவங்களுடைய யுத்த பாணியினாலயோ இல்லாவிட்டால் யுத்த திறமையினாலயோ அங்க ஜெயம் இல்ல. But there was not the victory because of their weapons or because of their might in battle. வெற்றியும் தோல்வியும் எங்க இருக்கு? Where lies the victory and defeat? அதான் இன்னைக்கு இன்றைய மெசேஜ் அதுதான். That is my message today. உனக்கு திறமைகள் இருக்கலாம், You may have capacities, அனுபவங்கள் இருக்கலாம், you may have experiences, அறிவு இருக்கலாம், you may have knowledge, ஆனா இவைகளை வைத்து நீ ஜெயிக்க முடியாது. but with that you cannot prevail. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. Our weapons are not carnal. இது எப்படி ஜெயித்தாங்க? How did they overcome? முதல் வருகிற சக்தியே ஒரு பெரிய சக்தியா நிக்குது. The first power they encountered was too big. அவனுக்கு முன்னால நிக்கிற சக்தி ஒரு கொடூரமான வல்லமை. That power before them was a terrible power. என்ன நினைக்கிறான்? What did he think?
everything. இப்பமே இவங்களை அழிச்சிட்டா இவங்க கானான்ங்கற சப்ஜெக்ட்டை மறந்துருவாங்க. The power thought that if they can destroy Israel now, they can forget அதுதான் Canaan. இன்னைக்கு अनेक ஞானசானம் எடுத்த பிள்ளைகளுக்கு வர்ற போராட்டங்கள். That is the conflict for many water baptized people of God. ஞானசானத்தோட ரிவர்ஸ் கியர் போட்டுருவாங்க. And he puts them down with water baptism. அதோட அவன் பின்னால போய்டுவான். After that they will backslide. ஞானசானம் எடுக்கிற வரைக்கும் வேகமா வந்த மாதிரி இருக்கும். ஞானசானம் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அவன் ஆளையே காணோம். Until water baptism they will come fast. After that they will be no more. அதுக்கு காரணம் என்ன? Reason? இந்த சக்தி தான். This power. இந்த சக்தி ஒரே நேரத்துல வந்து அவனை ஃபேஸ் பண்ணுது. At once it will come and face them. அப்போ அவன் வந்து அந்த கிருபை இல்லாவிட்டா அந்த வெளிச்சம் அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த டெக்னிக் இல்லாவிட்டா இந்த வசனங்கள் இந்த அனுபவங்கள் தெரியாததுனால என்ன நடக்குது? அவன் தோற்றுறான், ஒதுங்கி போயிடுறான். At that time, because the man doesn't know the methodology of overcoming, because they don't have the habit of knowing the promises and the word of God, they fail. முதலாவது சத்துருவை நீங்க நிதானிக்கணும். First of all, discern your enemy. சத்துருவுடைய காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். Understand your enemy's things. எதிரியை வந்து எப்பொழுதுமே சாதாரணமாக மதிப்பிடக்கூடாது. Never consider value your enemy to be someone ordinary. தமிழ்ல சொல்லுவாங்க. In Tamil they say, பாம்பு சின்னதா இருந்தாலும் கம்பு எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். even if the snake is small, your rod should be big. அதுபோல பிரச்சனைகள் சிறிதாக இருந்தாலும் உன்னுடைய ஆவிக்குரிய வல்லமை பெரிதாக இருக்கணும். Your problems may be small, but your spiritual power should be high. யுத்தம் தொடங்கின உடனே மோசே சொன்னாரு, Soon when the battle began, Moses said, நான் மலை உச்சிக்கு ஏறி போறேன். let me go up to the hilltop. நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை பிடித்துக்கொண்டு நிற்பேன். In the hilltop, I will have the rod of God in my hand. இப்படி சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். He sent them there then. மோசே தனக்கு சொன்னபடி யோசுவா யுத்தகளத்துக்கு போயாச்சு. Joshua went to the battlefield as Moses said. மோசேயும் யோசுவாட்ட சொன்ன மாதிரி மலை உச்சிக்கும் போயிட்டார். And even Moses, as he said to Joshua, went up to the hilltop. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. Battles began. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. மோசே தன்னுடைய கையில கோலை பிடிச்சிட்டு நின்னுட்டே இருக்கார். The battle began and Moses was with the rod in his hand. யோசுவா அடிச்சு பறத்துறான். Joshua was just doing the battle in full which swingல ஜெயத்தை நோக்கி போயிட்டே இருக்கான். and they were towards the victory in full swing. திடீர்னு பார்த்தா Suddenly யோசுவா ரிவர்ஸ் வர்றான். Joshua அடி விழுந்துட்டே இருக்கு. He now reversed. என்ன நடந்துச்சு? What happened? இங்க தூக்கி வச்சிருந்த மோசேயினுடைய கை நெஞ்சிருச்சு, வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. It was because Moses' hand which was held up started to ache. உடனே என்ன பண்ணிட்டான்? அவன் கைய கீழ விட்டான். And soon he put his hand down. இவன் கைய கீழ விட்டுட்டா யோசுவா பின்னால வர்றாரு. இவன் உடனே பார்க்கறான், ஐயோ தோத்துட்டாங்களேன்னு. உடனே கைய தூக்குறான். இவங்க முன்னால போறாங்க. அப்ப வெற்றியும் தோல்வியும் எதுல தான் நிக்குது? கை உயர்த்துதலில் இருக்கிறது. When he put down his hand, Joshua went forward. When he put down his hand, he came back. Therefore, victory and defeat are in the lifting up of one's hands. யுத்தகளத்துல நிக்கிற யோசுவா அங்கிருந்து மலை உச்சியை பாப்பான். மோசேயினுடைய கை உயர்ந்திருக்கா, அடிச்சு போல்டா போயிட்டு இருப்பான். மோசேயினுடைய கையை கீழே போயிருச்சுன்னா போச்சு, அவன் ரிவர்ஸ் வந்துட்டு அவனுக்கு ஐயோ ஏன் கையை கீழே போடுறாரு இந்த ஆளுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். Joshua was in a great source of encouragement when he saw Moses lifting up his hand, but when he saw him putting down, he used to come back. இங்கே இவர்கள் உபயோகித்ததான ஆயுதம் என்ன? What was the weapon that they made use of here? ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் முதலாவது மலை உச்சிக்கு ஏறுங்கள். To prevail in your spiritual battle, first of all, get up to the hilltop. அது எதை காண்பிக்கிறது? What does it show? மலை உச்சியில ஏறுறது ரொம்ப மலையேற்றங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு பகுதி. Getting up to the top of the mountain is a tough aspect. அதாவது ஜெபம் பண்றது நம்முடைய ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். Yeah, for our people, prayer life is very difficult. நானே இப்போ ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்னா இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாது. I myself, if I will add half an hour more to my message, these people will not know what to do. முதலாவது உன்னுடைய ஆவிக்குரிய யுத்தத்துல மாம்ச யுத்தத்துல நீ ஜெயிக்கணும்னு சொன்னா முதலாவது நீ மலை உச்சிக்கு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த ஜெபத்துல ஒன்னு உபவாசம் இல்லாவிட்டா கைகளை உயர்த்துதல் இல்லாவிட்டா முழங்கால் போடுது எதையாவது ஒரு விதத்துல உன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். First of all, to prevail in your spiritual battle, you should get up to the hilltop. You need to offer up as a sacrifice by being in prayer, by lifting up your hands, by being on knees and by fasting. சவுலின் காலத்துல சத்துருவுடைய சேனை ஒரு பகுதியிலும் இவங்க சேனை இன்னொரு பகுதியிலும் நின்று கொண்டிருந்தார். During the days of Saul, the enemies host were on one side and they were on the other side. யோனத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? What did Jonathan do? தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு He called for his armor bearer. செங்குத்தான மலையில ஏறினானா. Went up to the steep place. அதுதான் அவனை அங்க ஜெயத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினார். And that brought him to the victory. சும்மா படி வச்சு ஏறல.
He did not just go up. பைபிள் என்ன சொல்லுகிறது? Where did he go? கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து தவழ்ந்து செங்குத்தான பாறையிலே ஏறினார்கள். He went up to the steep place with crawling on his hands and feet. ஜெப வாழ்க்கையிலே என்பது ஒரு பாடுகள் உள்ள ஒரு வாழ்க்கை. Prayer life is a life full of sufferings. உபவாசத்தோடு With fasting, ஒரு 2 மணி நேரம் முழங்கால் போட்டு with 2 hours on knees, ஒரு மணி நேரம் கை வைத்து பாருங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு பார்க்கலாம். and try to see with the lifting up of hands for 1 hour where you are. நான் 3 மணி நேரம் சிவகாசியில முழங்கால் In போட்டி வச்சேன் ஒரு ஜெபம். அதுல நீங்க போட்டியிலே முழங்கால்ல நிக்கலாம், பிரைஸ் தரேன். In Sivagasi, I had a prayer of competition where you have to be on knees for 3 hours. ஒரு 8 பேர் ஜெயிச்சிட்டாங்க. 8 prevailed. ஆனா ஒரு 15 பேர் கடைசி நேரத்துல விழுந்துட்டாங்க. But 15 of them, they fell at the last moment. அவங்க வந்து என்கிட்ட போராடினாங்க, நாங்க 2 மணி நேரம் நின்னோம்ல, அதுக்காவது ஏதாவது கொடுங்க. And they came and strove with me, we stood for 2 hours, give us something for that. அது காரணம் என்ன தெரியுமா? Reason? நான் சொன்னேன் 2 மணி நேரம் நில்ல, ஏன் தாக்கு பிடிக்கலான்னு. நான் விழுந்ததே எனக்கு தெரியாதுல்ல. They said, we do not know when we sat down. அவனுக்கு அவன் காலான்னு மறந்து போச்சு. They அது விழுந்தது எப்படி விழுந்ததுன்னு அவனுக்கு புரியல. நான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் விழுந்திருக்க மாட்டேன், எப்படியா ஸ்டாண்ட் பண்ணிருப்பேன். Their legs became stiff and cold. Finally, they did not know when they sat down. உன்னுடைய முழங்கால் தான் ஆயுதம். It is your knees which is your weapon. உன்னுடைய உபவாசம் தான் ஆயுதம். Your fasting, your weapon. நீ நிக்கிற முழங்கால்ல நின்னுட்டீனா கர்த்தர் ஜெயிக்க கொடுத்துருவார். If you are on knees, God will give you the victory. இவன் சொல்றான் நான் மலையுச்சியில் ஏறி நிற்பேன். This man said, I will go to the hilltop. அது எதை காண்பிக்கிறது? What does it show? தேவனுக்கு முன்பாக நிற்பது. Standing before God. சுத்த மனசாட்சி இருந்தா தான் தேவனுக்கு முன்னால நிக்க முடியும். Only one with good conscience can stand before God. எப்பொழுதுமே நீங்க ஜெபத்துக்கு போனீங்கன்னா அங்க போய் ஒரு சுத்திகரிப்பை பெற்று ஒரு சுத்த மனசாட்சியோடு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வாங்க. Whenever you get up to prayer, first of all have a good conscience, cleanse yourselves and then pray. உங்களை ஒரு 10 நிமிஷமா சுத்திகரிச்சிருங்க. And sanctify for at least 10 minutes. அதுக்கு பிறகு நீங்க ஜெப யுத்தத்துல நில்லுங்க. And then stand in the battlefield of prayer. அவன் சொல்றான் நான் மேலே ஏறி மலையுச்சியில் ஏறுவேன், தேவனுடைய கோலை என் கையில் உயர்த்தி பிடிப்பேன். He said, I will go to the top of the hill with the rod of God in my hand. வசனத்தை நீ பிடிச்சிட்டு தான் போராடணும். You have to hold on to the word of God and strive. உன்னுடைய கைகளை ஏறெடுக்கணும். You have to lift up your hand. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னா இந்த எக்சர்சைஸ் மாதிரி டப்புன்னு தூக்குவோம், அதே ஸ்பீட்ல கீழ போட்டுறோம். When we ask the people to praise God, they just put up the hand as exercise. அமலேக்கை எதிர்க்க மோசே உபயோகித்த ஆயுதம் மலையில் ஏறினது, தேவ சமூகத்திலே நிற்பது, கைகளை உயர்த்துவது, கையிலே கோலை பிடித்துக் கொள்வது. The weapons that Moses used to prevail over the Amalekites, going up to the top of the hill, standing there before the presence of God, and lifting up the hands and holding on the rod of God. இந்த ஆயுதத்தை வச்சு எந்த சத்துருவையாவது யாராவது ஜெயிக்க முடியுமா? With these weapons can anyone overcome the enemy? யுத்த களத்துல நீ ஜெயிக்கணும்னா இது மாம்சத்துக்குரிய ஆயுதங்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க முழங்கால். But these are not weapons which are carnal, but these are weapons which can put down the strongholds on knees. இந்த யுத்தத்துல நின்றவர்கள் யார்? And who are the ones who stood on this battle? ஒன்று மோசே, One Moses, மற்றொன்று ஆரோன், another Aaron, மற்றொன்று ஊர், another Hur, அடுத்ததாக யோசுவா, another Joshua, அடுத்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தேவஜனம். and nextly one group of chosen people of God. இவர்கள்தான் அந்த யுத்தத்துல நின்று ஜெயத்துக்காக போராடினவர்கள். It is they who stood in the battle striving for victory. மோசே என்று சொன்னால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். Moses means drawn out of water. ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாருமே உங்களுடைய யுத்தங்களுக்கு நீங்கள் முழங்காலையும் கைகளை ஏறெடுக்கிறதையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். All the water baptized people of God should make use of your knees and lifting up your hands for the battle. ஆரோன் என்று சொன்னால் வெளிச்சம் பெற்றவன். Aaron means the one who received light. இந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தை பெற்றவர்கள் நீங்கள் முழங்கால நின்னு கைகளை உயர்த்தி வசனத்தை பிடிச்சிட்டு நீங்க போராடணும். Those who have received the light of salvation should stand on your knees, lifting up your hands with the word of God. ஊர் என்று சொன்னால் ஜுவாலை, அக்னி ஜுவாலை. Who means a flame of fire. நீ முழங்கால நின்னா மட்டும் போதாது, கைகளை ஏறெடுத்தால் மட்டும் போதாது, ஒரு சரியான ஒரு அக்னியாய் நீ மாற வேண்டும். Not just being on knees and lifting up your hands, but you have to become the fire. அடுத்து யோசுவா அங்கே யுத்த களத்துல நின்றான். And nextly Joshua stood in the battlefield. மீட்கப்பட்டவன் என்ற அர்த்தம். Redeemed. உனக்கு இந்த உலகத்துல எந்த பிடிப்பும் இருக்க கூடாது, கர்த்தரை மாத்திரம் பிடித்துக்கொண்டு நீ போராட வேண்டும். You should have no attachment to the world, but you should hold on to God and fight. அடுத்து ஒரு கூட்டம் தேவ ஜனங்கள் போராடினார். Nextly one group of chosen people of God. இவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நின்ற ஜனங்கள். They are the people who stood on God's side. இப்படி தான் நம்ம யுத்த களத்துல உன் மனைவி
உன் புருஷன், உன் பிள்ளைகள், உன் சபை இந்த நிலவரத்துல இந்த கூட்டத்தாராய் மாற வேண்டியது அவசியம். It is in such a way you, your wife, your husband, your children and the church should be in the people of God. இந்த 5 பேரும் சேர்ந்து தான் அந்த யுத்தத்துல ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. It is all the 5 groups who started to prevail in the battle. மோசே மட்டுமல்ல. Not only Moses. மோசே மலையில நிக்கிறாரு. Moses was on the hilltop. அங்க யுத்தகளத்துல யோசுவாவும் தேவஜனமும் நிக்குது. Joshua and the people of God in the battlefield. இந்த மோசேயுடைய கைகள் அசந்து போன பொழுது And when Moses' hands were faint, ஆரோனும் ஊரும் வந்து தாங்கி விட்டார்கள். Aaron and Hur held them up. இந்த 5 சேரும் பொழுது தான் ஜெயம் கிடைச்சது. All the 5 together got the இது victory. எதை காண்பிக்கிறது? What does this show? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லுகிறவன் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி ஐம்புலன்களையும் இணைத்து வச்சு போராடும் பொழுது தான் ஜெயிக்க முடியும். A spiritual man should control all his 5 senses and bring them into subjection to get the victory. மெய், வாய், கண், மூக்கு, செவி. And it is his eyes, nose, eyes, ears and mouth. இந்த ஐம்புலன்களையும் சேர்த்து நம்ம வச்சு நின்னு ஜெயிக்கணும். And you have to get the victory with all the 5 senses controlled. இதுல கண்ணு தோத்தாலும் தோல்விதான், காது தோத்தாலும் தோல்விதான். If your eyes fail, then you have the defeat. If your ears fail, again the defeat. மோசே சொன்னாரு, நான் போய் அங்கே நிற்பேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கீழே உட்கார்ந்துட்டாரு. Moses said, I will go and stand, but after some time he was faint. 17 அவர் சொல்றாரு, He said in 17:9, நான் அந்த மலையுச்சியில் நிற்பேன். I will stand on the top of the hill. அடுத்து 17 12ல பாத்தீங்கன்னா ஒரு கல்லை கொண்டு வச்சு ஆளை உட்கார வச்சிட்டாங்க. Verse 12 we see he sat on a stone. இன்னைக்கு கர்த்தருக்காக நிப்பேன்னு சொன்ன अनेகர் இன்னைக்கு கீழே உட்கார்ந்தாங்க. Today many who said I'll stand for the Lord are sitting down. ஆனால் உன் கைகள் தளரக்கூடாது. But your hands should not become faint. இதை நாம் சரியான விதத்துல சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். We need to properly think about this. உனக்காக ஒரு ஊழியன் கை தூக்கினால் நீ ஜெயிப்பாய். If a servant of God you are on knees lifting யோசுவா up the hand, தேவ ஜனத்துக்காக ஒரு மோசே கைகளை தூக்கினான். and there was a Moses who lifted up the hands for the people ஏன் of உன் God. பிள்ளைகளுக்காக நீ கை தூக்க கூடாது? Why shouldn't you not lift up your hands for the ஏன் உன் children? மனைவிக்காக நீ உன் கையை உயர்த்த கூடாது? Why shouldn't you not do it for your wife? ஏன் உன் புருஷனுக்காக நீ கை உயர்த்த கூடாது? Why shouldn't you not do it for your husband? ஏன் உன் விசுவாசத்துக்காக நீ கைகளை உயர்த்த கூடாது? Why should you not do it for your faith? ஏன் உன் பரிசுத்தத்துக்காக நீ கைகளை உயர்த்த கூடாது? Why shouldn't you not do it for your holiness? கைகளை உயர்த்துதல் என்பது கிறிஸ்தவனுடைய ஜெயத்தினுடைய ஒரு அடையாளம். Lifting up of one's hand is a symbol of victory in Christianity. ஒரு யுத்தத்துல ஒருத்தன் கையை வைத்திட்டானா அவன் சரண்டர் ஆயிட்டான்னு அர்த்தம். In a battle, if one would lift up the hand, it means he has surrendered. என்ன வேணா செக் பண்ணுங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற ஒரு அர்த்தம். You check me and you will find nothing. ஆனா கிறிஸ்தவன் கையை வைத்திட்டானா அவன் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். But if a Christian lifts up the hand, it means he is ஒரு victory. கிறிஸ்தவன் கையை வைத்திட்டானா சிலுவையில தன்னை அறைய ஒப்பு கொடுத்துட்டான்னு அர்த்தம். If a Christian lifts up the hand, it means he is getting crucified. அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். That is the difference between நீ this. கைகளை உயர்த்துதல் என்பது சிலுவையில் உன்னை அறைய ஒப்பு கொடுத்தா என்பது அர்த்தம். நீ கைகளை உயர்த்தி விட்டால் நீ ஜெயிக்க போகிறாய் என்ற அர்த்தம். Lifting up your hands means you yield yourself to be crucified. Lifting up of your hands means you get the அப்ப victory. நான் கைகளையே உயர்த்தலையே, இதுவரைக்கும் நான் ஜெயிச்சிட்டு வரேனே, அது என்ன சாதனைன்னு கேக்குறீங்களா? உனக்காக இன்னொரு ஆள் யாரோ ஒருத்தன் கை வைத்தி இருக்கிறான். Therefore you may think, I have not lifted up my hands, but I am getting the victory. Why is it? There is someone else who is standing up for you. ஒருவேளை உன் மனைவி உனக்காக கை வைத்தி இருக்கலாம். Maybe your wife is lifting up your ஒருவேளை உன் hands. புருஷன் உனக்காக கை வைத்தி இருக்கலாம். Maybe your husband is doing that for ஒருவேளை you. உன் பிள்ளைகள் உனக்காக கை வைத்தி இருக்கலாம். Maybe your children is doing that for யாருமே you. உயர்த்தாத பட்சத்துல மோசேயை போல ஒரு ஊழியக்காரன் உனக்காக கை வைத்தி If இருக்கலாம். there is none like that, maybe the servant of God is doing for you. ஆனபடியால் தான் நீ இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாய். That's why you stand today. இன்னும் சொல்ல போனா ஒரு ஊழியக்காரன் கூட உனக்கு கை வைத்தலனா உன்னை அழைத்த தேவன் உனக்காக கையை உயர்த்தி இருப்பார். Yet more, if there is no more servant of God also, your God who has called you may have lifted up the hand. அதுதான் இந்த மாச வாக்குத்தத்தம். That is the promise உனக்காக for us. நான் ஜீவித்திருக்கிறவர் உனக்காக என் கைகளை உயர்த்துகிறேன். I the Lord whom I am living lift up the hands for you. உன்னால கை உயர்த்த முடியாத பட்சத்தில் On that basis you cannot lift up the hand. உன்னை மற்றவர்கள் மறந்து போய் உனக்காக கை உயர்த்தாத பட்சத்தில் When others have forgotten you not lifting up their உன்னை hands. மறவாத ஒரு தேவன் உனக்காக நின்று கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார். There is a God who never forgets you lifting up his அன்றைக்கு hands. சிலுவையிலே தன்னுடைய 2 கைகளையும் விரித்தது மாத்திரமல்ல, ஆணி அறைந்தது மாத்திரமல்ல, உயர்த்தினது மாத்திரமல்ல, இன்றைக்கும் உனக்காக அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனபடியால் இன்றைக்கு நீ ஜெயித்துக் கொண்டே வருகிறாய். Not only that, he stretched both his hands on the cross, yielding himself to be crucified. Even today he is lifting up his hands for your problems. கைகளை உயர்த்துதல் என்பது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய
ஏற்பாட்டிலும் இருக்கிறது. Lifting up of one's hands in the Old Testament and in the New Testament. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது You need அவசியம். to understand this properly. பழைய புதிய ஏற்பாட்டிலும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. These words are even in the New Testament, பழைய ஏற்பாட்டிலும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. even in the Old Testament. முதலாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது When Saint Paul says to Timothy in 1 Timothy 2:8, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் தன்னுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி அவன் தேவனை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். so-called child of God should lift up his holy hands and pray always. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே தன்னுடைய கைகளை பரிசுத்த கைகளாக மெயின்டைன் பண்ண வேண்டும். A child of God need to maintain his hands as holy hands. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, பரிசுத்த கைகளை உயர்த்துதல். Lifting up of holy hands. எப்ப நீங்க ஜெபம் பண்ணாலும் எங்க ஜெபம் பண்ணாலும் நீங்க வெக்கவே படக்கூடாது, உடனே கை வைத்திருங்க. Whenever and wherever you pray, don't feel ashamed, lift up your hands. முடிந்த அளவு 2 கைகளை நீங்கள் உயர்த்துங்க. At most of both of your hands. நீ அப்படி பண்ணும்போது ஆண்டவரை நீ கூப்பிடுறன்னு அர்த்தம். When you do that, you are inviting the Lord. பைபிள் வசனப்படி நீ கைகளை உயர்த்திட்டாலே நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். According to the word of God, when you lift up, you will prevail. நீங்கள் அப்படி கைகளை உயர்த்துற ஒரு பிராக்டீஸ் நீங்க பண்ணி பாருங்க. Get into the practice of lifting up your hands. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா You read the word of God. மோசே கைகளை உயர்த்தின சம்பவங்கள் இருக்கிறது. Incident of Moses lifting up the hands. தாவீது கைகளை உயர்த்தின சம்பவங்கள் இருக்கிறது. Incidents of David lifting up his hands. சீயோனுக்கு ஆலோசனை சொல்லப்பட்ட ஒரு காரியங்களை நாம் பார்க்கலாம். And we see about the counsels given to Zion. இப்படி எத்தனையோ வசனங்கள் நான் ஒரு 4-5 வசனம் உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புகிறேன். Likewise, I want to place 4 or 5 verses before you. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் கைகளை ஏறெடுக்கணுமா? A so-called child of God should lift up his hands for his children. புலம்பல் 2ஆம் அதிகாரம் Turning to Lamentations 2. 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Verse 19, what does it say? மூர்ச்சித்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடுப்பாயாக. Lift up your hands for the life of thy young children which faint for hunger. இன்னையிலிருந்து நீ சாகுற வரைக்கும் கைகளை உயர்த்தி பிராக்டீஸ் பண்ணணும். You practice to lift up your hands from today until your death. நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது When I give this message, அப்ப +2 எக்ஸாம் டைம் ஒரு இடத்துல. I was then at that time a +2 அந்த exam going அம்மாவுக்கு on. தான் பிள்ளையை மெடிக்கல்ல படிக்க வைக்கணும்னு ஆசை. There was a mother who desired to educate her child in the medical college. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளை நல்ல ஓரளவு தான் படிக்கும். That child would study only an average. ஆனா பிள்ளை மெடிக்கல் படிக்கணும். But she wants to educate her in medical இதுக்காக college. அந்த அம்மா போய் தான் பிள்ளைக்காக 1 மணி நேரம் கை வைத்துச்சு. For that, she lifted up her hand for 1 hour. 1 மணி நேரம் கை வைத்தனவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க பாப்போம். Anyone who lifted up the hand for 1 hour? 15 நிமிஷத்துக்கு மேல போனா கை இழுக்கும் பாருங்க, சுண்டும் பாருங்க, இழுக்கும் நரம்பெல்லாம். About 5 minutes you can see your nerves just constraining you. ஆனா கைகளை உயர்த்துறது ஜெயம். But lifting up of hands is the victory. ஆனா அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு மெடிக்கலும் கிடைச்சது, படிச்சது, வேலைக்கும் வந்துருச்சு. That child got the admission in the medical college, she studied, she got the job. கீழ்ப்படியாமல் போன உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. Lift up your hands for the life of your children who are disobedient. புலம்பல் 3:41 என்ன சொல்லுகிறது? உன் இருதயத்தை நீ ஏறெடுக்கிறது போல உன் கைகளையும் கண்களையும் ஆண்டவரிடத்திலே ஏறெடுப்பாயாக. Lamentations 3:41, lift up your hands unto the Lord even as you lift up your heart. ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? A servant of God, what he needs to do? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? ஆண்டவருடைய சமூகத்தில் 134ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல In Psalm 134 verse 2, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்கள் கைகளை ஏறெடுத்து துதியுங்கள். lift up your hands and praise God in the sanctuary. நீ கொஞ்ச நேரம் கை வைத்து ஜெபிச்சீனா If you lift up your hands and pray, கர்த்தர் அதை எப்படி கணக்கு போடுறாரு? then how does the Lord value it? 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 141 verse 2. நீ எப்ப கையெடுத்தாலும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. All the time you lift up your hand. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. நீ கொஞ்ச நேரம் கையெடுத்து ஜெபிச்சீனா அது தேவனுடைய கணக்குல என்னது? அந்திப்பலி. If you lift up your hand and pray for some time, that's a evening sacrifice. அந்திப்பலி செலுத்தி விட்டாய் என்று அர்த்தம். It means you have offered the evening sacrifice. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய கைகளை ஏறெடுக்க போகிறீர்கள்? How many children of God are going to lift up your hands? தோத்து போனவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் கொடுக்கப்படுகிறது, கைகளை உயர்த்துங்கள், நீங்கள் ஜெயிக்கலாம். Today an aspect is given to the failed ones, the defeated ones. You can lift up your hands to get the victory. வெக்கமா இருக்கா? Are you ashamed? அறை வீட்டை பூட்டிக்கொள். Then you close your room. உன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன செய்ய?
அந்தரங்கத்துல கையை உயர்த்து. Get into your home, in secret lift up your hand. நீ கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் கொடு. பலியா அது பலி மாதிரி இருக்கட்டும். Take time to do it and let it be as a sacrifice. அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போட்டோம். And let it be 5 minutes. 10 நிமிஷம் போட்டோம். Then even 10 minutes. 15 நிமிஷம் Then போட்டோம். 15 minutes. நான் ஒரு faith homeல ஊழியம் செய்தபோது When I ministered in a faith home, faith homeக்கு எதிர ஒரு வீட்ல ஒரு சகோதரி ரொம்ப மோசமா இருந்தாங்க. there was a sister who was in a worse condition in the opposite house. நைட் 12 மணிக்கு என்னை வந்து எழுப்புனாங்க. Midnight, 12 o'clock, they woke me. நான் போனேன். I went. அந்த சிஸ்டர் ரொம்ப மோசமா இருக்காங்க. That sister was in a worse condition. நான் தூக்கத்திலே எந்திரிச்சு போனேன் கொஞ்ச நேரம். In a sleep itself, I went to that house. போய் கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன். I went and prayed for some time. பரவாயில்லை சரியாயிடும் அப்படின்ட்டு வந்துட்டேன். I just said it will get all right and came. ஒரு 1 இருக்கும். About 1:30. திருப்பி வந்து எழுப்புனாங்க ரொம்ப மோசமா இருக்கு. Again they woke me up, that sister is worse. இன்னைக்கு தூங்க விட மாட்டாங்க போல இருக்குன்னு நான் திரும்பியும் போனேன். I thought they would not allow me to sleep and went again. திருப்பி கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன். Again prayed for some time. வந்துட்டேன். I came back. சரியாயிரும் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் சரியாயிரும். I said it will get all right, I'll pray. திருப்பி ஒரு 3 மணிக்கு வந்தாங்க. Again 3 o'clock they came. அந்த சிஸ்டர் செத்துருச்சுன்னு நினைக்கிறோம். I think the sister is almost dead. எனக்கு அப்பதான் தூக்கமே போயிடுச்சு. And my sleep is gone then. எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். We have mistaken somewhere. இப்ப அடிபட்டுரும் போல இருக்கு. And now I am injured. சின்ன குட்டி குழந்தைங்க. They are little children for her. என்ன பண்றது எனக்கு அப்ப பயமே வந்துருச்சு. What to do? I was terrified. அதுவரைக்கும் தூக்க போராட்டத்துல வந்தேன் கடமைக்கு ஜெபிச்சிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆவியானவர் என்னோட போராடினாரு. In my drowsiness I just prayed for duty's sake, then the spirit of God strove with me. அவ்வளவுதான் நான் முழங்கால் போட்டேன். After that I was on knees. ஆண்டவரே நான் 2 ட்ரிப் வந்து சரியா ஜெபிக்கல. Lord, I did not pray well. இப்போ நான் ஜெபிக்கிறேன். Now I am praying. என் கையை நான் உயர்த்துறேன். I lift up my hands. நீங்க விடுதலை கொடுங்க. You give the deliverance. எல்லாம் அந்த ஃபேமிலி மொத்தமா நின்னு முழங்கால் நின்னாச்சு. The whole family stood on knees. 5 நிமிஷம் போச்சு. 5 minutes passed. 10 நிமிஷம். 10 passed. 15 நிமிஷம். 15 minutes passed. 20 நிமிஷம். 20 minutes passed. கையை 2 கையில இந்த கை மாத்திர எக்ஸர்சைஸ்லாம் கிடையாது. ஒரே எக்ஸர்சைஸ் தான். Both of her hands were lifted up equally. 20 நிமிஷம் தாண்டிச்சு. 20 minutes passed. எப்படி இருக்குன்னு கேட்டேன். I asked how is she? 20 நிமிஷம் கையை வைத்து ஜெபிச்சிட்டு கேட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. After my 20 minutes of lifting up hands, I asked how is she? அது சிங்கிங் ஸ்டேஜ்ல இருந்த டைம். That time she was in singing stage. எல்லாம் அழுதுட்டாங்க செத்துறோம்னு சொல்லி. They were all crying that she would die. 20 நிமிஷம் முழங்கால் போட்டு கையை உயர்த்தி அழுது போராடின பிறகு. But after that 20 minutes of striving in prayer on knees. அவங்க சொன்னாங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சே இப்ப நீங்க 10 நிமிஷம் ஜெபிச்சிட்டு இருக்கும்போதே அது நார்மலுக்கு வந்துருச்சு. 15வது நிமிஷம் அது கண்ண மூடி தூங்கிடுச்சு. They said after 10 minutes she came to the normal. After 5 minutes that she slept. அப்பதான் யோசிச்சேன் இத முதல்லயே செஞ்சிருந்தா நான் 1:30க்கே வீட்டுக்கு அமைதியா போயிருக்கலாம். Then I thought if I had done that earlier I could have slept well. நமக்கு வந்து காலம் கடந்த பிறகு தான் ஞானோதயங்கள்லாம் வருது. But we have knowledge and wisdom only after time is passed. அதுக்கு பிறகு எனக்கு பயமே வந்துச்சு. After that I was afraid. அப்பதான் யோசிச்சேன் ஓஹோ கைகளை உயர்த்துது பிரசங்கத்துல மாத்திரமல்ல நம்ம கையை உயர்த்தினா ஜனத்துக்கு என்ன உண்டாகும் சுகம் உண்டாகும். It is then I thought my preaching should not be just lifting up of hands, I should do it for my people and they will be healed. 77ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றான் இரவெல்லாம் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. Psalm 77 David says my hand was lifted up all through the night. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவிலும் 77ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. And my hand was lifted up even in the night. 28ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் சொல்றான் ஆண்டவரே என் கைகளை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன் என் விண்ணப்பத்தை எப்படியாவது நீர் கேட்டுவிடும். Even in 28:2 it is written, Lord, I lift up my hands, hear my voice. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி உங்க கைகளை உயர்த்துங்க கைகளை விரியுங்க. Lift up your hands toward the presence of God and look unto இதுக்கு him. இன்னும் எவ்வளவோ வசனம் இருக்கு. There are so many verses. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு நீ கைகளை உயர்த்தி பழகணும். After coming to the spiritual life, habituate lifting up your hands. ஆதியாகமம் 14:23ல ஆபிரகாம் கைகளை உயர்த்தி சொல்றான் எனக்கு ஒண்ணுமே உலகத்துல வேண்டாம். Genesis 14:23 Abraham lifted up his hand and said, I don't want nothing in this world. உன்னுடைய கையெடுப்பு என்பது நியாயத்தீர்ப்பையும் உண்டாக்கும் நியாயத்தீர்ப்பையும் நிறுத்தும். Lifting up of your hands will bring judgment and also stop judgment. எப்படி வெற்றியும் தோல்வியும் கைகளை உயர்த்துதலின் தாழ்விடுதலிலும் இருக்கிறதோ அதுபோல உன்னுடைய கையெடுப்பிலேயே நியாயத்தீர்ப்பும் உண்டாகும். As to how there will be victory and defeat on the basis you lift up your hand and let down your hand. அதே கையெடுப்பு நீ திருப்பி பண்ணேன்னா நியாயத்தீர்ப்பு என்ன செய்யும்
நிக்கும். So they will be bringing up of judgment and stopping judgment by lifting up your hands. வானத்தை அடைக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது, வானத்தை திறக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது. You have the right to close heaven, shut heaven and also to open heaven. அதுதான் சத்தியம். That is truth. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் Exodus 10 20ஆம் வசனத்துல மோசே தன் கைகளை கோலை பிடிச்சு உயர்த்துறார். verse 22, Moses lifted up his hands with a rod. அங்க என்ன உண்டானது? What happened there? பயங்கரமான நியாய தீர்ப்பு. Terrible judgment. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். Moses stretched forth his hand toward heaven. தேசமெல்லாம் 3 நாள் காரிருள் சூழ்ந்து கொண்டது. And a thick darkness in all the land 3 days. நீ கையை உயர்த்தின சத்துருவுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்துருவார். If you lift up your hand, God will judge the enemies. ஆனா அதே நேரத்துல At the same time, நீ ஆண்டவரேன்னு சொல்லி கைகளை உயர்த்தினேனா நியாய தீர்ப்பை அப்படியே பிரேக் அடிச்ச மாதிரி நிப்பாட்டுவார். if you lift up your hands crying unto the Lord will put a break to the judgment. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Exodus 9:29. என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும். I will spread abroad my hands unto the Lord and the thunder shall cease. நியாய தீர்ப்பை நிறுத்தவும் உனக்கு கையெடுத்தால் நடக்கும், நியாய தீர்ப்பு உண்டாக்கவும் நீ கையெடுத்தால் நடக்கும். If you lift up your hand, judgment will come as well, judgment will cease. இதிலிருந்து என்ன விளங்கிக் What கொள்ளுகிறோம்? do we understand from நாம் this? நம்முடைய கைகளை உயர்த்த வேண்டியது அவசியம். Very essential, we need to lift up your hand. நீ உன்னுடைய வாழ்க்கையில சரியில்லையா, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, இன்னைக்கு நான் உனக்கு தேவ ஆலோசனையா சொல்றேன், நீ கை வைத்து பிராக்டீஸ் பண்ணி பாரு. Do you have a problem in your life? Today I tell you the counsel of God, lift up your hand in the presence of God. 5 நிமிஷம் பிராக்டீஸ் பண்ணு. 5 minutes. அடுத்து 10 நிமிஷம் பிராக்டீஸ் And பண்ணு. then for 10 minutes. திரும்ப 15 மினிட்ஸ். Then for 15 minutes. அப்படியே அரை மணி நேரம் வரைக்கும் போங்க. Continue half an hour. அப்படி ஒரு 100 பேர் பிராக்டீஸ் எடுத்துட்டீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஒரு நாள் போட்டி கைகளை உயர்த்துற ஒரு ஜெபம் போட்டி வைக்கலாம். If 100 of you practice, then finally we will have a competition of lifting up hands for 1 hour. ரெண்டு கையும் பிடிச்சு உயர்த்தி நிப்பாட்டணும். Both the hands for 1 hour. அவன் என்னெல்லாமோ உலகத்துல பெரிய சாதனை எல்லாம் செய்யறான். Many people achieve many things in the world. ரப்பர் மாதிரி உருண்டுறான். They roll like a rubber. யோகா அது இதுன்னு காலையும் கையும் மடச்சி இழுத்துட்டு இருக்கான். They fold their hands and feet with yoga practice. நான் கையை மடக்கலாம் சொல்லல, அழகா டீசென்ட்டா கையை உயர்த்துன்னு சொல்றேன். I don't want you to fold your hand, decently lift up your அது hand. உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். That will bring you the victory. யோபு பிரச்சனையின் உச்சகட்டத்துல இருக்கும்போது ஒருத்தன் போய் சொன்னா, நீ கொஞ்சம் கையை விரிச்சு பாரு, உனக்கு ஜெயம் கிடைக்கலாமேன்னு சொன்னான். When Job was in the climax of his problem, one person said to him, lift up your hand and see. யோபு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Job chapter 11 verse 13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். யாருக்கு சொல்லி ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகின மனுஷன் பிசாசின் போராட்டத்துல எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நிற்கும் பொழுது ஒருத்தன் வந்து சொல்றான், அவன் ஃப்ரெண்டு, நீ ஒன்னு செய்ய, உன் கைகளை கொஞ்சம் உயர்த்தி பாரு, விரிச்சு பாரு, அது உனக்கு நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். This man who was a just man, who feared God, who eschewed evil, now when he was in problem in the middle of the street, his friends said unto him, உன் கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமா இருக்கும். it is good if you stretch out your hands toward him. அத அப்படி கீழ்ப்படிஞ்சான். He obeyed. வந்துச்சா இல்லையா? ஆசீர்வாதம் கிடைச்சதா இல்லையா? Did he receive blessings? இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைச்சதா இல்லையா? Did Job receive double fold blessings? உன் கைகளை நீ உயர்த்தி பார். Try to lift up your hands. இதுவரை ஜெயிக்காத ஜெயம் உனக்கு கிடைக்கும். You will get the victory you have not received. தோற்று புறமுதுகு காட்டி பின்வாங்கி வெட்கப்பட்டு செத்த முகமாக திரும்பி வந்த தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உனக்கு ஜெயத்துக்கு கர்த்தர் ஒரு வழி சொல்லுகிறார். உன் கைகளை வானத்துக்கு நேராக அவருக்கு நேராக ஏறெடுப்பாயாக. People of God who have returned with a sad countenance, being defeated all the way, today God is giving you a counsel. Lift up your hands and get the victory. தாவீது உயர்த்தின பொழுது ஜெயித்தான். David lifted and he got the victory. மோசே உயர்த்தின பொழுது ஜனங்கள் ஜெயித்தார்கள். Moses lifted and people got the victory. மோசே தன் கைகளை உயர்த்தின பொழுது பார்வோனுடைய சிங்காசனம் அசைந்தது. Moses lifted and the throne of Pharaoh was shaken. இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய ஆன்மீகத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, ஜெய ஜீவியத்திற்காக உங்களில் எத்தனை பேர் கைகளை ஏறெடுக்க ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many of you will surrender today to lift up your hand for you, for your children, for your holy life? செப்பனியா 3:16 கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனே உன் கைகளை தளர விடாதே. Zephaniah 3:14 the Lord says, Zion, do not spare your hands. செப்பனியா 3:16. Zephaniah 3:16. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? சீயோனே உன் கைகளை தளர விடாதே. O Zion, let not thine hands be நீ slack. சீயோனாக இருந்தாலும் சரி, எருசலேமா இருந்தாலும் சரி, உன் கைகள் தளர்ந்தால் நீ தோற்று போவாய். Zion or Jerusalem, if your hand is slack, you will get
get the உன் defeat. கைகளை நீ உயர்த்தினால் நீ ஜெயிப்பாய். If you lift up your hand, you will prevail. இதுதான் தேவனுடைய சத்தியம். This is the truth of God. மோசே தன் கைகளை உயர்த்தின பொழுது அமலேக்கியர் தோற்றுக் கொண்டிருந்தார்கள். Moses lifted up the hand and Amalekites defeated. மோசே தன் கைகளை தாழ விடுகையிலே அமலேக்கியர் ஜெயித்தார்கள். When he held down his hand, Amalekites உன் prevailed. வாழ்வில் நீ ஜெயிக்க வேண்டுமா தோற்று போக வேண்டுமா? Do you want the victory or defeat in your life? உன்னுடைய வழியை மறிக்கிற சக்தியை நீ ஜெயிக்க வேண்டுமா தோற்க வேண்டுமா? Do you want to prevail over the power which hinders your way? நீ அடைய போகும் சிங்காசனத்தை பெறவிடாமல் தடுக்கிற வல்லமையை நீ ஜெயிக்க போகிறாயா தோற்க போகிறாயா? Are you going to prevail over or are you going to be defeated before the power which stops you from getting to the throne? ஜெயிக்கும்படியாக உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்கள் பழகுங்க. Beloved, practice to lift up your hand to get the victory. நீ கைகளை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். When you lift up your hand, God will do wonders. நீ கைகளை உயர்த்தினால் நீ ஜெயிப்பது மாத்திரமல்ல சத்துருவுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகும். Lift up your hand, you will get the victory and judgment upon your நீ enemies. கைகளை உயர்த்தும் பொழுது உனக்கு விரோதமான நியாயத்தீர்ப்பு நிறுத்தப்படும். Lift up your hand and judgment upon you will cease. நீ உயர்த்துகிறது மாத்திரமல்ல Not only you lifting up the hand. மோசே கைகளை உயர்த்தினான். Moses lifted up the hand. உனக்காக ஊழியர்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். Servants of God are lifting up hands for you. யாருமே உனக்கு கை உயர்த்த ஆள் இல்லையா? Do you have nobody to lift up the hand? தேவன் உயர்த்துவார். Even God will lift it up for you. தாவீதுக்கு ஒரு நெருக்கமான கட்டம் வந்தபோது David had a constraining situation. 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். Psalm 10 verse 12. அவனுக்கு கை உயர்த்தது அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. There was no one to help him. அவன் இப்ப டைரக்டா ஆண்டவரை பிடிக்கிறான். He directly pleads God. 10ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாரு? கர்த்தாவே உம்முடைய கையை உயர்த்தும். Psalm 10:12, Lord lift up your hand. உமது ஏழையாகிய என்னை மறந்து விடாதே. Forget not the humble. ஆண்டவரே நீர் எழுந்தருளும். Lord arise. அவன் கேக்குறான் பாருங்க. See what he asked. ஆசாரியர்களே எனக்காக கை உயர்த்துங்கள்னு சொல்லாம எங்க போயிட்டான்? டைரக்டா அவர்ட்டே போயிட்டான். He did not say, priest lift up the hand, he directly approached யாரும் God. அவனுக்கு கை வைத்த ஆளு கிடையாது. There was none to lift up hands for him. அவனாலயும் கை வைத்த முடியல. And he could not do it also. நேர ஆண்டவரை கூப்பிட்டான். தேவனே எனக்காக உம்முடைய கையை உயர்த்தும். Directly called unto God, God lift up your hand for me. உயர்த்தினாரா இல்லையா? Did he do it? நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சு பாருங்க, தாவீது ஒரு யுத்தத்திலும் தோத்தது கிடையாது. All through the Bible, David never defeated. ஏனென்றால் அவனுக்காக உயர்த்தினவர் மனுஷன் அல்ல, தேவன். Because it was not a man who lifted up hand for him, but it was God. கைகளை உயர்த்தினால் நீ தோற்று போக மாட்டாய். If God will lift up the hand for you, you will not have defeat. உபாகமம் 32:40 பார்க்கும் பொழுது Deuteronomy 32:40. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி, என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால், என் சத்துருக்களிடத்தில் பழிவாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். ஆண்டவர் சொல்றார், நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி. அவர் சொல்ற வார்த்தை என்னது? நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். The Lord lifting up his hand to heaven, he says, I live forever. இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Another verse, எசேக்கியேல் Ezekiel 36:7 படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. chapter 36 verse 7. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். எப்படி? நான் என் கையை உயர்த்திட்டேன்னா உனக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் நிச்சயமாய் அவமானத்தை சுமக்கும். If I lift up my hand, all the powers against you will bear the shame. நான் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். I, the Lord God, will lift up my hand. உனக்காக கரத்தை உயர்த்துவதற்கு அடையாளமாகத்தான் தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையிலே கரத்தை உயர்த்த ஆணிகள் அடித்து உயர வைத்தார். As a sign of Lord lifting up the hand, he made his son to be lifted up on the cross with his hands nailed. தன்னுடைய ஜீவன் போகும் வரை அந்த கைகள் ஆணி அடிக்கப்பட்டதாய் விரிக்கப்பட்டிருந்தது, உயர்த்தப்பட்டிருந்தது. They were stretched and lifted up with nails until his death. உனக்காகவும் எனக்காகவும் முழு மனு குலத்துக்காகவும் கரத்தை உயர்த்தின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த ஆராதனையிலும் உனக்காக தன்னுடைய கரத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறார். God who has lifted up his hand for you, for me, for the whole mankind until his death, even today he is
same and he is come to lift up the hand. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் விட்டீர்களா? Have you lost everything? யோபுவை போல நிர்பந்தமான சூழ்நிலையில் போய் விட்டீர்களா? Are you in a pitiable situation உன் like கைகளை Job? விரித்து பாருங்கள். Lift up your hand. நீ மோசேயை போல ஒரு பார்வோனுடைய போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாயோ? Are you in the conflict of Pharaoh like உன் Moses? கைகளை உயர்த்தி பார். Lift up your hand. தாவீதை போல யாரும் சகாயம் இல்லாத நிலவரத்துக்கு நீ வந்து விட்டாயோ? Are you helpless like David? ஆண்டவரே எனக்காக உம்முடைய கையை உயர்த்தும் என்று சொல், அவர் உயர்த்துவார். Tell the Lord to lift up his hand for you and he will do it. என்ன நடந்தது? What happened? மோசேயும் பார்க்கறான், பாவம் அவனும் கையை உயர்த்துறான், கீழ போட்டா உடனே உயர்த்திடுவான். Moses lifted up the hand, held down his hand and again lifted up. நான் சொல்றேன்ல, என்ன அதுக்குள்ள உட்கார்ந்தீங்க, எல்லா முழங்கால் போடுங்க அப்படிமோ. அவங்க கொஞ்சம் வேற வழியே இல்லாம சோத்திர சோத்திரன்னு நிப்பாங்க. திருப்பி 2 நிமிஷம் ஒரு கோரஸ் பண்ணவனே டப்புன்னு கேட்பாரு, என்ன முழங்கால்ல இருந்து வந்துட்டீங்க? எதுக்கு சொல்றேன், நீ உட்கார்ந்துட்டேன்னா தோத்துட்டியேன்னு சொல்லிதான். வேற If you sit down you will get defeated. That's why I ask you to stand on knees again and again. உன்னுடைய கைகளை உயர்த்தி நீ பழக்கு. Try to lift up your hands. பரிசுத்த கைகளாய் மாற்றி உயர்த்து. Turn your hands to be holy and lift up. சுத்த மனசாட்சியோடு கைகளை உயர்த்து. With good conscience lift up. உன் கைகளை நீ ஏறெடுத்தாலே தெரியும் சத்துரு தோத்து போறான். If you lift up your hands your enemies will நீ be put கையை to தூக்கி shame. ஸ்டாண்ட் பண்ணிட்டேனாலே பாதாளம் அசையும். Once you lift up your hands then hell will be shaken. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் கையை வைத்திட்டான், இனி நமக்கு தோல்வி. They know that this person has lifted up the hand and we will have the defeat. ஒரு கையை வைத்து ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift up the hand, say 100 praises. வெறும் கையை வைத்துட்டு பேக் மாதிரி நிக்காம கொஞ்சம் கையை வைத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை வைத்துட்டு நல்லா அபிஷேகத்துல நிரம்புங்க. கையை உயர்த்தி வசனம் சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து ஒரு 1000 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து 10,000 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிலாம் பண்ணுவீங்களா? Lift up your hands and don't stand simply. Say 100 praises, 1000 praises. Tell the promises of God and get filled in the anointing. அவனே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 120 ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு ஒரு கணக்கு, ஒரு நார்மல். அப்படின்னா அது ஸ்தோத்திரம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் என்னத்தையா சொன்ன மாதிரி இருக்கும். நல்ல ஸ்தோத்திரம்னா ஒரு நிமிஷத்துக்கு 100 ஸ்தோத்திரம் அழகா பண்ணலாம். You can have beautiful 100 praises in 1 minute. 10 நிமிஷம்னா 10 minutes? 1000 போடலாம். Thousands. சரி, கண்டினியூவா போட முடியலையா? ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திருப்பி என்ன செய்ய, கை வைத்து அப்படியே நீங்க விடாம உயர்த்தணும். Continuously do it without ceasing. ஜாப்ல வேலைக்கு போனா 9 மணி நேரம் நிக்க வச்சிடறான். டீச்சர் ஆனா சேரையே கொடுக்க மாட்டேங்கிறான் சில ஸ்கூல்ல. ஏன்னா உட்கார்ந்துருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்ப ஸ்கூல்ல உனக்கு உன்னை உட்கார விடாம, ஏன்னா அப்ப நீ உட்கார்ந்துட்டேன்னா நீ தூங்கிடுவ. அதனால அவன் உன்னை தூங்க விடக்கூடாதுன்னு நிக்க வைக்கிறான். நாங்களும் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் கைகளை உயர்த்த சொல்றோம். பைபிளும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. In your work spot, in your places where you are employed, you stand and do the job. Even we ask you to lift up your hands that you may not face defeat in your life. என்ன நடந்துச்சு? What happened? மோசேயின் கைகள் அசந்து போயிடுச்சு. The hands of Moses were faint. அவனும் தூக்கி 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 இறக்கி பார்த்து கடைசில என்ன பண்றது ஆண்டவரே, இப்படி கை வலிக்குது, என்ன பண்றது? Lifted up, held down, and again he said, Lord, what should I do? ரெண்டு சைடுலயும் ஆரோனும் ஊரும் நின்னுட்டு இருந்தாங்க. Then Aaron and Hur stood on both sides. அவங்க பார்த்தாங்க, இது என்னடா இது, வெற்றி தோல்வி. What victory and defeat all the time? இத ஸ்டாண்டர்டா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். Somehow it should be lifted up standard. என்ன பண்ணாங்க? What to do? நேரா போய் ஒரு கல் எடுத்து கொண்டு வந்து வச்சு மோசேயால உட்கார சொல்லிட்டாங்க. They brought a stone and asked Moses to sit. உங்க கை வலிக்குதா? Is your hands paining? ரெண்டு கையும் எங்க தோள்ல கொடுத்துருங்க. And put it on the both our shoulders. ரெண்டு கையும் எங்க தூக்கி வச்சிட்டான்? ஒன்னு மோசே ஆரோனுடைய தோள்ல, அடுத்து இவன் தோள்ல வச்சாச்சு. Moses lifted up his hand, placed both on either shoulders. அவ்வளவுதான். That's it. கை ஒரே மாதிரி இருந்துச்சு. Hand was stayed up. யோசுவா ஜெயிச்சுக்கிட்டே போய் பூர்ண ஜெயத்தை பெற்றான். Joshua got the victory and final complete success. இந்த புலிகள் எல்லாம் அவங்களுக்கு அங்கங்க போய் ஸ்டாண்ட் பண்ணி லாஞ்சரை வச்சு அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் திடகாத்திரமான ஆளை நிப்பாட்டிடுவாங்க. அவன் தோல்ல தூக்கி வச்சிருவான், லாஞ்சரை தூக்கி வச்சு அடிப்பான் பாருங்க. இந்த தோல் அப்படி பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த தோல் காய்ப்பு பிடிச்சிரும். மிலிட்ரி பிடிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எதைத்தான் பார்க்குறான், தோல் எப்படி இருக்குன்னு பார்க்குறான். இவன் யாரு, இவன் புலிகள்னு கண்டுபிடிக்கிறான். நமக்கு நம்ம தோள்கள்லாம் எப்படி இருக்கு, மற்றவங்களுடைய கரங்களை தாங்குற மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு? How is a shoulder easy to bear the hands of others? அங்க 3 பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சாங்க. All the 3 they cooperated. யுத்தகலத்துல யோசுவாவும் தேவனுடைய ஜனமும், மலை உச்சியில ஆரோன், ஊர், மோசே. Joshua and the people of God in the battlefield, and Moses, Aaron and Hur on the hilltop. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் தீர்மானம் எடுக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் கை உயர்த்தணும். Today all of us should make a decision to lift up the hands toward for one உனக்காக another. மட்டுமல்ல, நீ தேவ ஜனங்கள் வெற்றி பெறும்படியாக நீ கைகளை உயர்த்தணும். Not only for you, even for the victory of the people of God. இன்னையில இருந்து நீங்க ஒரு பிராக்டீஸ் பண்ண போறீங்க. From today make a practice. காத்திருப்பு கூட்டமா வந்துட்டா 1.5 மணி நேரம் முழங்கால நின்றணும். Tiring meeting, then you be on knees for 1.5 hours.
சர்வீஸா மூணாவது பாட்டு முடிஞ்சுதா முழங்கால நின்றணும். Sunday service, after the third song, be on knees. நல்ல கைகளை வைத்து நல்ல அபிஷேகத்துல நிரம்பணும். Lift up your hands and get filled in the anointing well. எங்கெங்க பிளாக் ஆன ரத்தம் எல்லாம் ஒழுங்கா ஓட ஆரம்பிச்சிடும். திருப்பி கையும் இழுக்காது காலும் இழுக்காது. Then your blood will not get blocked, you will have a good circulation. அப்படிதானே? Is it not? எனக்கு அது இது ஒரு பிளாக்கும் வராது. எல்லாமே கரெக்டா நீ வாட்டுக்கு முழங்கால் போட்டு கையை வைத்து அபிஷேகத்துல நிரம்பு, இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியே போயிடும், நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும், அருமையா எக்ஸசைஸ். Be on knees and get filled in the spirit, lifting up your hands, it is a beautiful exercise for your body. ஏன் ரயில்வே ஸ்டேஷன்லயும் பார்க்லயும் போய் நடந்துக்கிட்டு தெருவா சுத்திட்டு இருக்கணும்? இங்க வா. Why should you go on a jogging and move about in the railway station and in the park? You come to the presence of God and exercise. கைகளை உயர்த்தினால் ஜெயம். Lift up your hands, get the victory. இத கண்கூடா ஃபீல்ட்ல நின்னு யோசுவா பார்த்தான். This Joshua saw with his eyes on. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு போராயுதங்கள் மூலமாக என்ன கிடையாது, வெற்றியும் தோல்வியும் கிடையாது. He well knew that the weapons will not bring the victory and defeat. அதே நேரத்துல ஒரு மனுஷன் கையை கீழே போட்டான்னா தோத்துருவோம், அவன் மோசையா இருந்தாலும் கையை போட்டான்னா தோத்துருவான்னு தெரிஞ்ச அந்த ஸ்டேஜை அவன் படிச்சிட்டான். At the same time, he learned the truth that even if it be Moses or anyone else, if they held down their hands, they will fail. கையை கீழே போட்டா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே தோல்விங்கறத அவன் சரியா பாடம் படிச்சான். He well was taught the lesson, if you put down the hands, you will have defeat. என்ன நடந்தது? What happened? இப்ப மோசேயின் காலம் முடிஞ்சிருச்சு. Now the time of Moses was over. இப்ப யோசுவாவின் காலம் வந்துருச்சு. Joshua's reign began. இப்ப யோசுவா ஒரு யுத்தகளத்துக்கு போறான். Now Joshua went for a battle. இவனுக்கும் அதே ஸ்டடியை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord gave him the same study. நீங்கள் வேதத்துல பார்க்கும் பொழுது யோசுவா Look into the word of God. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Joshua 8:18. இதே பிராக்டீஸ இப்போ அவன் பிராக்டீஸ் பண்ணல, அதை செயல்படுத்துறான். This same practice, he was not taught but he practiced it. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயுக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். இங்கே ஆயி பட்டணத்துல தொடர்ச்சியா அடி வாங்கிட்டே வர்றான். Here the people at the city of Ai, the people of God இப்ப were கர்த்தர் defeated. சொல்றாரு, Now the Lord உன் said, கையில் இருக்கிற ஈட்டியை ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு. you stretch out your hand with the spear toward the city. இப்ப அதே பிராக்டீஸ் தான் யாரு கொடுக்கறாரு? அதே பாடம் தான். பைபிள் ஒண்ணுதான், அதுல மாற்றமே கிடையாது, வசனங்கள்ல மாற்றமே வராது. There's no change in the Bible, no change in his verses. பிரமாணங்கள் உபதேசங்கள்ல மாற்றங்கள் The கிடையாது. law, the doctrine is unchanging. இப்ப இங்க ஜெயிக்கணும். Now here they have to get இப்ப the victory. ஜெயிக்கணும்னு உடனே யுத்தகளத்துக்கு ஜனங்களை போக சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயுப்பட்டினத்துக்கு நேராக உன்னுடைய ஈட்டியை நீட்டு. Asking the people to go to the battlefield, the Lord said, you stretch your hand with the spear toward the city. மோசே கையில ஒரு காஞ்சி போன கோல், அதை தூக்கிக்கிட்டே அவன் தடுமாறிட்டான். And in the hand of Moses was a dry rod and he was stumbling with that. ஒரு காஞ்சி போன கம்பு, The dry rod. ஆடு மேய்ச்ச ஒரு கம்பு, The dry almond rod. அந்த கம்பு கொஞ்சம் வெயிட்லெஸ் தான். It was weightless. அதை வச்சு தான் அவன் அற்புதங்களை செஞ்சான். அதைத்தான் அவன் தூக்கி பிடிக்க முடியாம தாள விட்டுக்கிட்டே இருந்தான். With that he did wonders, with that he could not hold it up for a long time. ஆனா இப்ப யோசுவாவுக்கு இன்னும் டஃப்பா கர்த்தர் சொல்றார். But the Lord said to Joshua, yet a tougher subject. எதை பிடிச்சு நிக்கணும்? What had you ought to bear? அது மர கம்பு, ஒரு சின்ன குச்சி. இங்க இவன் கையில சொல்றாரு, இரும்பு ஈட்டியை என்ன செஞ்சுக்க, இறுக்கி தூக்கி பிடிச்சு நில்லுன்னார். It was not a stick or a rod, but it was a spear. இவன் அருமையா ட்ரைனிங் எடுத்தாளு. He beautiful got the training. இவன் சாதாரண ஆள் கிடையாது. He was not an ordinary man. இவன் மைண்ட்ல நல்லா இருந்துச்சு. His mind was okay. கையை கீழே விட்டோம், தோத்துட்டான். Even we put down the hands, we fail. இந்த ஏற்றத்தாழ்வே வரக்கூடாது. Therefore there should be no such இந்த things. கையை ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டாலும் சரி, Even if the hand breaks down, தூக்கி பிடிச்சான் பாருங்க. he stretched it out. இல்ல ஆண்டவரே, அங்க மோசே ஒரு குச்சி தான் பிடிச்சாரு, எனக்கு இது மாதிரி இது பயங்கரமான வெயிட்டா இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பேட்டின்னு சொன்னதுதான், ஒரே தூக்கி பிடிச்சிட்டான். அவன் பிடிச்ச பிடி எப்படி தெரியுமா? ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் பிடிச்சானா, அதுதான் சாதனை. He did not get the excuses with God, but he held out his hands, stretched out his hands with the spear, and with no compromise, finally he got the victory. யோசுவா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Joshua 8:26. ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீர்வட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை என்ன செய்யல? மடக்கவே இல்லை. Joshua drew not his hand back, wherewith he stretched out. நம்ம ஆளுங்களை கையை உயர்த்த சொல்லணும், கையை உயர்த்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணணும்.
பேட்டரி டவுன் ஆகிவிடே இருக்கும். கை மேலேயும் வராது, உச்சிக்கும் வராது. அப்படி உச்சிக்கு நின்னா கூட இந்த பேரலைஸ்ட் ஆன கீழே விழுந்துரும் பாருங்க, அதே மாதிரி பொத்துன்னு விட்டுருவான். Our people, ஆனா ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் ஈட்டியை தூக்கி பிடிச்ச யோசுவா, ஏன்னா ஒரு வைராக்கியம் அவனுக்கு வந்துருச்சு, தோத்துறவே விடாது. இந்த தாழ விடுறது, ஏற்றம் இறக்கமே இருக்கக்கூடாது. நசர்னா இயேசுவின் நாமத்துல ஜெயிக்கணும்னா நீ நின்றணும் ஒரே மாதிரி. Joshua had the seal that he should never get defeated. Therefore, he held up, stretched out his spear until the end. அந்த ஆயின் குடிகளை சங்கரித்து தீர மட்டும் அவன் கைகள் மடக்கவே இல்லை. He did not draw out his hand until he utterly destroyed the inhabitants of Ai. எப்படிப்பட்ட ஒரு சிந்தை அவனுக்கு இருந்துச்சு பாருங்க. Look at the thought that he had. அவனுக்கு தெரியும் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஆரோனும் ஊரும் மோசேயின் கைகளை தாங்கி வைத்திருந்தார். Aaron and Hur held up Moses' hands until the sun got down. உனக்கு விரோதமான அமலேக்கின் வல்லமைகளை, உனக்கு விரோதமான உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் தொழில், உன்னுடைய ஆவிக்குரிய விசுவாச ஜீவியம், பரிசுத்தம், பிரதிஷ்டை, இவைகளுக்கு விரோதமான எழும்புகிற அமலேக்கிய வல்லமைகளை மேற்கொள்ள உங்களில் எத்தனை பேர் இன்றையிலிருந்து கைகளை உயர்த்த போகிறீர்கள்? How many of you are going to lift up your hands from today against the power of Amalek which strives against you and your family and your people? புருஷன் ரட்சிக்கப்படலையா? Is your husband not saved? அவன் வேலைக்கு போன பிறகு கையை உயர்த்து. When he goes to the work, you lift up your hand. இல்ல அவன் தூங்கின பிறகு கைகளை உயர்த்து. When he sleeps, lift up the hand. எல்லாரும் வேலைக்கு போன பிறகு கைகளை உயர்த்து. When everybody goes for work, lift up the hand. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கையை உயர்த்தி பிராக்டீஸ் பண்ணுங்க. When you get time, practice lifting up your hands. நீ 10 நிமிஷம் கையை உயர்த்தினா நீ 10 நிமிஷம் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். And if you 10 minutes lift up the hand, you எல்லாரும் get கண்களை மூடுவோம். Close your eyes. இன்றைக்கு அமலேக்கிய தோற்கடிக்கப்பட வேண்டும். Today, Amalekite should be defeated. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற மெசேஜ், நீ கைகளை உயர்த்தினால் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். The message that God gives you today is, if you lift up the hand, I will make you prevail. அப்படி எப்பொழுது உன் கைகளை உன்னால் உயர்த்த முடியவில்லை என்கிற ஒரு பலவீனமான சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுகிறாயோ, அன்றைக்கு என் மகனே, என் மகளே, நான் உனக்காய் என் கைகளை உயர்த்துவேன். The time when you become weak, you cannot lift up the hand, my son, my daughter, I will lift up my hand for you. எத்தனை பேர் கைகளை உயர்த்த ஒப்பு கொடுக்கிறீங்க? How many of you will surrender? இந்த அமலேக்கனை விடக்கூடாது. You should not leave this Amalek. இந்த அமலேக்கனை விட்டுட்டேனா உன்னை ஒரு வழி பண்ணிடுவான். If you spare him, he will get you up. ஆமென். எத்தனை பேர் இந்த வழிமறிக்கிற சக்திகளை, ஜெயம் கிடைக்க விடாமல் தடுக்கிற சக்திகளை, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிற வல்லமைகளை ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to prevail over this power which will lie wait in the way, which will attack you, which will hinder you from getting to the throne? அபிஷேகம் பெற்ற உன்னை அழிக்க விரும்புகிற சக்தியை எத்தனை பேர் ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to prevail over the power which will destroy the anointed? நீ அடைய போகும் சிங்காசனத்தை உன்னை விடாமல் தடுக்கிற சக்தியை எத்தனை பேர் ஜெயிக்க போகிறீர்கள்? How many of you will prevail over the power which tries to get down from the throne? இன்றைக்கு உன்னுடைய கையெடுப்பு ஒரு அந்திப்பலியாய் மாறட்டும். Today let you lifting up be the evening ரட்சிக்கப்படாத sacrifice உன் புருஷனுக்காக, for the unsaved husband, சுகவீனமாய் இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்காக, for your sickly children, பாவத்திலே சிக்கி அகப்பட்டு கொண்டிருக்கிற உன்னுடைய சந்ததிக்காக, for your sinful generation. நீ உன் கைகளை உயர்த்து. Lift up your hand. எத்தனை பேர் கைகளை உயர்த்த போறீங்க? How many of you will lift up the hand? நீங்க உயர்த்த As உங்களுக்கு you lift ஜெயம் up, கிடைக்கும். you will get the victory. ஆமென். உனக்காக ஒரு ஊழியன் கைகளை உயர்த்துவான். A servant of God will lift up his hand for you. உனக்காக தேவனும் கைகளை உயர்த்துவார். God will lift his hand for you. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. Just see how நீங்க it will be. உங்களுக்காக கைகளை உயர்த்தி, ஒரு ஊழியன் உனக்காக கைகளை உயர்த்தி, உன் தேவனே உனக்காக கைகளை உயர்த்தும் பொழுது நீ எப்படி தோற்று போவாய்? When you lift up the hand, servant of God lifts up the hand, God lifts up the hand, how will you get the defeat? எல்லாரும் சில நிமிடங்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். For some minutes, close your hands, be on knees. ஃபர்ஸ்ட் பிராக்டீஸ், இந்த கூட்டத்திலேயே 5 நிமிஷம் கைகளை உயர்த்தணும். First practice, lift up your hands for 5 minutes. அப்படி நீங்க, நான் எது சொல்றேன்னா, இது ஒரு ஸ்கூல் மாதிரி அல்ல பிரியமானவர்களே. This is not a school. இதுக்குள்ள பெரிய சத்தியம் இருக்கு. But there is a great truth. மோசே ஜெயித்தான்னா அதுக்கு காரணமே கைதான். His hands was the reason for the victory. அந்த கோலை பிடிச்சிக்கிட்டு பார்வோன்ட்ட போனாலே பார்வோன் அலறுவான் இவனை பார்த்தாலே. When he goes to the Pharaoh with the rod, he would be terrified. ஐயோ கோலை பிடிச்சிட்டு வந்துட்டானே. Oh, he's come with the rod. இப்ப கையை உயர்த்த போறான். Now he's going to lift up the hand. பேன் வரப்போதோ, தவளை வரப்போதோ, வண்டு வரப்போதோ, ரத்தம் வரப்போதோ, இல்ல என் மூத்த பிள்ளை சாக போறானோ, சத்துரு நடுங்குவான். Don't know what judgment is going to come. The enemy will be terrified.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? இன்றைக்கு உன் கையிலே கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். Today the Lord has given the word in your hand. வசனத்தை பிடிச்சுக்கோ. Hold on to the word. கைகளை உயர்த்து. Lift up your hand. உன்னுடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் சொல்லு. Tell your problems in the presence of God. ஆண்டவரே, யுத்த வல்லமைகள் எனக்கு சூழ்ந்து இருக்கிறது. Lord, such powers are around me. என் ஆசீர்வாதத்தை பிசாசு எடுத்துட்டு ஓடுறான். Devil is against my blessings. நான் பலவீனப்பட்ட நிலவரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறேன். I am pushed to be weak. என் நிலவரம் யாருக்கும் புரிஞ்சு கொள்ள முடியல. There is none to understand me. இன்னைக்கு என்னை தாழ்த்துகிறேன். But today I humble. ஆண்டவரே, நான் என் கைகளை உயர்த்துகிறேன். Lord, I lift up my hand. என் தேவனே, எனக்காக உம்முடைய கைகளை உயர்த்தும். My God, lift up thy hand for me. இன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்காக உங்களுடைய ஊழியர்களும் கைகளை உயர்த்துகிறார்கள். Do not fear. Servants of God are lifting up the hand for you. இந்த ஆராதனை முடியறதுக்குள்ளே உன்னுடைய யுத்தங்களை அந்தந்த இடங்களில் கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்ற வேண்டும். Before the service is over, God will raise the banner of victory for you. அவருடைய நாமம் யெகோவா நிசி. His name is Jehovah Nissi. இந்த யுத்தத்தில் தான் அவருக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டது. And this name was given in the battlefield. இந்த அமலேக்கை ஜெயித்த பொழுது அவருடைய நாமம் யெகோவா நிசி என்று அறியப்பட்டது. When he prevailed over the Amalek, his name was called Jehovah Nissi. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? கர்த்தர் என் ஜெயக்கொடியாய் இருக்கிறார். God, my banner of victory. நான் ஏன் தலைகுனிந்து போக வேண்டும்? I will not put my head down. நான் ஏன் தோற்று போக வேண்டும்? I will not be defeated. நான் ஏன் வெட்கப்பட்டு போக Why வேண்டும்? should I be ashamed? ஆமென். நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். I will lift up my ஓ, hand. எனக்காக என் தேவனே கைகளை உயர்த்தி இருக்கிறார். My God has lifted up my hand for me. Hallelujah, 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 hallelujah. Harabakara bakrebila hadinani arabana. Amen. Hallelujah. Yarabala bakara bakatirania. Amen. Hallelujah. Jesus. Hallelujah. Yarabakara bakatira tira tira bania rabakara dana. Jesus, 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 Jesus. Hallelujah. Yarabara bakara bakashana balakatini bikana bagadera gara bagadera bani. Hallelujah. Amen, 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 amen. Oh, rabakara bakara bakara bakatira tira tira tira. Shana bakara bakara bakatira tira tira. ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழட்டும். ஆமென். உன் கையெடுப்பு வானத்தை அசைக்கட்டும், பரலோகத்தை அசைக்கட்டும், பாதாளத்தை நடுங்க வைக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே. அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய கரங்களை உயர்த்த வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தும் பொழுது எவ்வளவு ஜெயிக்கிறோம் என்பதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, தம்முடைய ஜனத்திற்காக அவரும் கூட தம்முடைய கரங்களை உயர்த்துகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நாள் மட்டுமல்ல, ஜீவிய காலமெல்லாம் ஜெயிக்கும்படியாக அவர் கரங்களை நமக்காக உயர்த்துகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவர்களுடைய கரங்கள் தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அந்த நாளுக்கென்று நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.